அந்த 3 மணிக்கு பகல். சிலர் இன்ஃபர்மேட்டிவாக அந்த சிலுவையினுடைய என்னது வெயிட் எவ்வளோ, அந்த மரத்தினுடைய வெயிட் எவ்வளோ, அதை எப்படி தூக்கியிருப்பாரு, அந்த மாதிரிலாம் ஒரு தத்துருவமாக சொல்லி சிலர் சர்ச்சில் என்ன செய்வாங்க, அதை போய் தூக்குனாரே அவ்வளோ கஷ்டப்பட்டாரே நான் அன்றைக்கி அழுவாங்க. அந்த ஆணி எவ்வளோ வெயிட்டு, அந்த சாட்டையினுடைய எட்ஜில் ஹூக்ஸ் எப்படி போய் இப்படி அடிக்கும்போது இப்படி குத்தும்போது அவ்வளோ சதையை அது பிச்சு எடுத்துகிட்டு வரும். இந்த மட்டன் கடையிலலாம் இந்த இது வெட்டுறவனுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் எப்படி இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த தசைகள் ரத்தமும் தசையும் கூடு மாதிரி ஆயிருக்கும். அதெல்லாம் ஒரு நல்லது தான். ஆனால் குட் ஃப்ரைடே மெசேஜ் வந்து ஒரு ஃபீலிங்காக மட்டும் இருக்கக்கூடாது. ஆமென். ஒரு ஃபீலிங் கிடையாது. இட் இஸ் ரியல் ரிடம்ஷன். ஆமென். ஹல்லேலூயா. இட் இஸ் ரியல் ரிடம்ஷன். உண்மையான ஒரு விடுதலை. அது வந்து நீங்க வந்து வித்தியாசமான பிள்ளைகளா நீங்க இருக்கணும். ஆமென். ஃப்ரைடேனா என்ன, இன்னைக்கு சில குழந்தைகள்லாம் கேட்பாங்க, சின்னதுலாம் எங்கள் பிள்ளைங்க கூட கேட்டிருக்காங்க, ஏன் இது குட் ஃப்ரைடேன்னு இருக்கணும், பேட் ஃப்ரைடே தான் இது அப்படின்னு சொல்லுவோம். இல்லை இது என்ன பேட் ஃப்ரைடே அப்படின்னா அப்படி கிடையாது. இட்ஸ் ரியலி குட் ஃப்ரைடே. ஆமென். சோகமாக சில இதுலலாம் அழுவாங்க, கல்ற மாதிரியே இது கொட்டிலாம் வைப்பாங்க, சில காரியங்கள்லாம் செய்வாங்க ட்ரெடிஷ்னலாக. சரியா? ஆனால் ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடாடா உங்களால் ஒவ்வொரு நாளும் அவருக்கு துரோகம் பண்ணவே முடியாது. அந்த அன்பின் அகலம் ஆழம் நீளம், அதான் பவுல் எழுதுறாரு, கிறிஸ்துவின் அன்பின் அகலம் ஆழம் நீளம் உயரம் இன்னது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி நீங்கள் வல்லவர்களாக இருக்க முடியும், உங்கள் மனக்கண்கள் திறக்கப்படணுன்ற. ஆமென். வருஷா வருஷம் ஈஸ்டர் வருது, வருஷா வருஷம் குட் ஃப்ரைடே வருது, கிறிஸ்மஸ் வருது. கிறிஸ்மஸை காட்டிலும் அதிகமாக செலிப்ரேட் பண்ணி உணர வேண்டிய நாட்கள் வந்து இந்த நாட்கள் தான். ஆமென். அதனால நீங்கள் கொஞ்சம் பேராக இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியல, நீங்கள்லாம் குவாலிட்டியாக இருப்பீங்க. அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம், குவாலிட்டியாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. வந்து எவ்வளோ எஜுகேஷன், எவ்வளோ உயர்வு தாழ்வு, அதை பார்த்து கர்த்தர் வந்து நம்மளை நேசிக்கவே இல்லை பாருங்கள். அவருடைய அன்பை வந்து நினச்சா எந்த உலகத்தில் ரொம்ப பெஸ்ட் டேடியாக இருக்கிறாங்கன்னா அந்த பெஸ்ட் டேடியோட இவர் டேடி. இவருடைய அன்பை நீங்கள் வந்து யாரோடையுமே ஒப்பிட முடியாது. ரெண்டாவது, நம்ம கீழ்ப்படிஞ்சாதான் பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, முத்தம் கொடுப்பாங்க, நல்ல பிள்ளை தங்க பிள்ளைன்னு. அதுமாரி மனைவி நல்ல புருஷன் சொல்கிறத கேட்கும்போது கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல ஈவுன்னு சொல்லுவாங்க. அதுவே கோவமாக இருந்துட்டா குரங்க கல்யாணம் இருக்குன்னு சொன்னவங்கலாம் எனக்கு தெரியும். சரிங்களா? சரியான குரங்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மாமனாரை ஒரு மாடு மாதிரி வளர்த்துருக்கான்னு சொன்ன புருஷர்கள் இருக்காங்க, மனைவியை பேசுகிறவங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, ஆனால் அன்றைக்கி அவங்க சந்தோஷமாக தான் இருந்தாங்க, மனைவியை பாராட்டிட்டு தான் இருந்தாங்க. இந்த ஒரு அன்பு மட்டும் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. பிள்ளைகள் அப்படி தான், பெற்றோரை நம்ம கீழ்ப்படியாமல் அவங்களுக்கு என்ன வேணாலும் கொடுக்கும்போது அவங்க கேட்குறதெல்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு எல்லாம் ஃபேவராக இருக்கும்போது அவங்க வந்து டெஸ்டிமனி கொடுப்பாங்க. உலகத்திலே எங்கள் அம்மா மாதிரி யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க. மதர்ஸ் டேலெலாம் பேசுவாங்க. ஹல்லேலூயா. மதர்ஸ் டேல ஒரு அம்மா பயங்கரமாக டோஸ் கொடுக்குது. என்ன பிள்ளைங்க மதர்ஸ் டேவை கொண்டாடுறாங்க, ஒரு பிள்ளைங்க மதர்ஸ் டே கொண்டாடுறதுக்கு லைக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஏன்? அம்மா தான் அவங்க நல்ல அம்மா தான், சும்மா அன்னைக்கு மட்டும் பாராட்டுறது. அதுமாதிரி குட் ஃப்ரைடே அன்னைக்கு மட்டும் ஜீசஸோடைய லவ், கிரேட் லவ் அப்படின்னு நீங்கள் இருக்கக்கூடாதுன்றதுக்கு தான் இதெல்லாம் நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. அதாவது எந்த அன்போடையுமே ஒப்பிட முடியாத அன்புன்னு மட்டும் சொல்லிட்டு இருக்கக்கூடாது, எதனாலன்னு தெரிஞ்சுக்கணும் நீங்கள். ஆமென். இந்த 7 வார்த்தைகள் பேசுனதெல்லாம் ரொம்ப நல்லது தான், நல்ல வார்த்தைகள் தான். ஆனால் நான் அதை பேசவே மாட்டேன். ஏன்னா அதில் ஒரு ஃபீலிங் வருமே, அவ்வளோதான். ஆனால் வாட் இஸ் ரியல் டெலிவரன்ஸ் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆமென். அந்த வார்த்தைலாம் வந்து முத்தான வார்த்தைகள் தான். ஒரு சில சர்ச்சஸ்லாம் நானே தாகமாக இருக்கிறேன்னு பேசியிருக்கிறேன், புரியுதுங்களா? ஆனால் வாட் இஸ் ரியல் குட் ஃப்ரைடே? குட் ஃப்ரைடேல என்ன, குட் ஃப்ரைடேல என்ன நடந்தது? ஆமென். அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கான வார்த்தை வந்து நம்ம வந்து எதில் பார்க்குறோன்னா 1 கொரிந்தியரில் இருக்குது இந்த வசனம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 16 to 18 வரைக்கும் நீங்கள் வாசிக்கலாம்.
எடுத்தவங்க சத்தமா வாசிக்கலாம். தேவானுடைய வீட்டாரும் 16 தேவானுடைய வீட்டாருக்கும் நான் ஞானஸ்தானம் கொடுத்ததுண்டு. இதுவும் அல்லாமல் இன்னும் யாருக்காவது நான் ஞானஸ்தானம் கொடுத்தேனோ இல்லையோ அறியேன். ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி அது எத்தனை வசனம்? 17. அதுதான் நமக்கு கீவேர்டு. அதுலேருந்து 1ஆம் அதிகாரம் 17 வாசிங்க. ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்க. கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தை. 7 வார்த்தை உங்களுக்கு நல்லா தெரியும், ஆனா இந்த வார்த்தையோட அர்த்தம் தெரியாது. ஹல்லேலூயா. சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். அடுத்து, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அதோட நிறுத்துங்க. என்னவா இருக்கு? தேவ பலன். சொல்லுங்க எல்லாரும். இந்த குட் ஃப்ரைடேல உங்களுக்கு கிடைக்கிறது என்ன தெரியுமா? பலன். சொல்லுங்க எல்லாரும். கிடைக்கணும். வசனம் வந்து பொய் சொல்லாது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க. தேவ பலன். இந்த தேவ பலன் இங்கிலீஷ்ல என்னமா இருக்குது? பவர். ஆனா ஹீப்ரு மொழியில டுனாமிஸ் அப்படின்னு இருக்கு. என்ன இருக்கு? டுனாமிஸ். சொல்லுங்க எல்லாரும். டுனாமிஸ்னா எல்லாத்துக்கும் ஒரு பவர் இருக்கு. எலக்ட்ரிசிட்டி ஹேஸ் இட்ஸ் ஓன் பவர். வாட்டர் கரண்ட்டுக்கு ஒரு பவர் இருக்கு இல்லையா? அப்புறம் என்னத்துக்குலாம் இருக்கு? எதுக்கெல்லாம் இருக்கு பவர்? எல்லாத்துக்கும் ஒரு மனைவிக்கு ஒரு பவர் இருக்கு, ஹஸ்பண்டுக்கு ஒரு பவர் இருக்கு, வாட்டருக்கு ஒரு பவர் இருக்கு, அவ எலக்ட்ரிசிட்டிக்கு ஒரு பவர் இருக்கு. வேற எதுக்கெல்லாம் இருக்கு பவர்? எல்லாத்துக்கும் ஒரு பவர் இருக்கு. காற்றுக்கு ஒரு பவர் இருக்கு, சுனாமிக்கு ஒரு பவர் இருந்தது இல்லைங்களா? நம்ம பார்த்தோம் அதெல்லாம். சூறாவளி காற்றுக்கு பவர் இருக்கு. எல்லா பவர்லாம் ஒன்னா சேர்த்தா கூட, எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தா கூட அந்த பவரை காட்டிலும் பல 1000 மடங்கு இருக்கிற பவருக்கு பேர் தான் இந்த தேவ பலன். ஆமென் சொல்லுங்க. இந்த தேவ பலனுக்கு இங்கிலீஷ்ல என்ன இருக்குன்னா டுனாமிஸ் இருக்கு. ஆமென். இன்னொரு இடத்துல இதே தேவ பலன் வருது. அதையே கொஞ்சம் பார்க்கலாமா? இதுதான் நம்முடைய ஹெட்லைன், இந்த கீவேர்டு. இதுதான் நம்ம பிரசங்கிக்க போறோம். கர்த்தர் நம்ம கொடுக்குற ஒரு வார்த்தை. ரோமன்ஸ் சாப்டர் 1 16 வாசிங்க. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வார்த்தை. இதெல்லாம் வந்து இத பத்தி 10 வாரம் பேசணும். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து. The gospel of Christ is the gospel of grace. Amen. Gospel of Christ is the gospel of grace. இது பல இடத்துல அப்படி எழுதப்பட்டிருக்கு. கலாத்தியர்ல இதே வார்த்தை கிரேஸ் இருக்கு. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் என்ன செய்யல? வெட்கப்படேன். முன்பு யூதர் இல்ல, பின்பு கிரேக்கர் இல்ல, விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவபலனாய். ஆமென். இப்ப சிலுவை பற்றின உபதேசம் உங்களுக்கு என்னத்தை கொடுக்குதுன்னா ரட்சிப்பு கொடுக்குது. அதுல இருந்து என்ன கிடைக்கணும் தெரியுமா? எல்லாம் சொல்லுங்க. தேவ பலன். இந்த தேவ பலனுக்கு என்ன வேர்டு நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன்? டுனாமிஸ். டுனாமிஸ் சொல்லலாம் எல்லாரும். அந்த ஒரு மைட்டி பவர், காடுக்கு என்ன பவர் இருக்கோ அந்த சேம் பவர் தான் அந்த விசுவாசிக்கிறவங்களுக்கு அந்த தேவ பலன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். தேவ பலன் சொல்லலாமா எல்லாரும்? தேவ பலன். தேவ பலன். இப்போ இந்த 17க்கு வாங்க. 1 கொரிந்தியர் 1:17. இன்னொரு தடவை சத்தமா வாசிங்க. 17 மட்டும். ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சரி, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். அப்போ நல்லா கவனிங்க. ஞானஸ்தானத்தை இவர் இங்க வந்து என்ன செய்யறாரு? கொஞ்சம் கீழ்படுத்துற மாதிரி தெரியுது இல்லை இதுல? இல்ல என்ன பேசுங்க. ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படிலாம் என்ன அனுப்பலங்கிறாரு. இன்னைக்கு ஞானஸ்தானம் கொடுக்க எத்தனை போட்டிகள் இருக்கு. நான் கொடுக்குறேன், நீ கொடுக்குறேன். அல்லேலூயா. ஞானஸ்தானத்தை சொல்றதுக்கு கொடுக்கறதுக்கு எவ்வளவு பேர் போட்டியா இருக்கலாம். ஆனா இங்க என்ன இருக்கு தெரியுமா? ரொம்ப முக்கியமான வசனம். அல்லேலூயா. ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார். அடுத்து பாருங்க. கிறிஸ்துவின் சிலுவை. ஏன் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்கு என்ன அனுப்பினார்னு சொல்றாரு? அதுக்கு பின்னாடி இருக்கு. இருக்குமா?
கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். புரிஞ்சுச்சு? ஏதாவது புரியுதா இந்த வசனம்? ஹல்லேலூயா. ஞானஸ்தானத்தை எதா இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானஸ்தானம் கொடுங்க சரியாயிடுவாங்க அப்படின்னு கவனிச்சிருக்கீங்களா? ஞானஸ்தானம் கொடுத்துருங்க. இப்போ எனக்கெல்லாம் கூட எங்கள் பிள்ளைங்களை 10th எக்ஸாம் போகிறதுக்குள்ளே கொடுத்தேன். அது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா? அப்பெல்லாம் எனக்கு நடத்தப்பட்டேன். நான் ஞானஸ்தானம் கொடுத்துருக்கணும். பிள்ளைங்களுக்கு என்ன செய்யணும்? 10th எக்ஸாம் தான், கவர்மெண்ட் எக்ஸாம் போகிறதுக்குள்ளே ஞானஸ்தானம் கொடுத்துடணும். ஞானஸ்தானம் எடுக்கிறதுங்கிறது ஞானஸ்தானத்துக்கு எடுத்த பிற்பாடு அவங்கக்கிட்ட ஒரு மாற்றம் இருக்கும். ஆமாம், ஞானஸ்நானம் கொடுக்கறது ரொம்ப முக்கியம்தான். ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் சிலுவை பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஆமாம். ஆனால் இன்னைக்கு 90% இல்லை, 99.9 சொல்லுவேன் நான். எல்லாம் born again சர்ச்சஸை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். அதில் எப்படின்னா ஞானஸ்தானம் எடுத்துட்டா சரிதான், முடிஞ்சிருச்சு. கிடையவே கிடையாது. சிலுவை பற்றி உங்களுக்கு தெரியாம ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா. சிலுவை பற்றி தெரியாம ஞானஸ்தானம், ஏன்னா ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ பின்னாடி என்ன எப்படி இருக்காங்க? அப்படியே தான் இருக்காங்க. ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் பின்னாடி இருக்காங்க. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? முதல்ல கெட்ட வார்த்தை பேசிட்டு இருப்பாங்க, ஞானஸ்தானத்துக்கு பின்னாடி அப்படிதான் கெட்ட வார்த்தை பேசுவாங்க. கோபம்னா இந்த கோபம் அந்த கோபம் இருக்காது, அதே கோபம் தான் ஞானஸ்தானத்துக்கு பிற்பாடி இருக்கும். ஹலோ. ஆனா தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் அன்பா இருக்கிறாரு. தேவனுடைய குவாலிட்டியை நல்லா கவனிங்க. அவர் அன்பா இருக்கிறாரு. அன்பு தான் அவரு. அன்பை கொடுக்கிறார், அன்பா இருக்கிறார். அந்த அன்பே அவர் தான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவன் அப்படின்போது யூனிக்கா வேற யாருக்குமே இல்லாததெல்லாம் அவர்கிட்ட இருக்குது. ஹோலினஸ். என்னது? ஹோலினஸ். அடுத்து என்ன சொல்ற? லவ், ஹோலினஸ். வேற ஏதாவது உங்களுக்கு தெரியுதா? காட்ஸ் பவர், மைட்டி பவர். வேற ஏதாவது தெரியுதா? ஸ்பிரிட் ஆஃப் காட். ஓகே. வேற அவருக்குன்னு இருக்கிறத சொல்லுங்க. தெய்வீக, அதுதான் எல்லாம் சேர்த்து திவ்ய சுபாவம். சொல்லுங்க எல்லாரும். திவ்ய சுபாவம். நீங்க ஒரு 2 பேர் எடுத்தீங்கன்னா 1 அதிகாரத்துல இருக்கு திவ்ய சுபாவத்துக்கு we are partakers. we are partakers. நம்ம பங்குதாரர்களாம். எதுக்கு? திவ்ய சுபாவத்துக்கு. இதெல்லாம் இருக்கா? ஹலோ. திவ்ய சுபாவம் உங்களுக்கு இருக்குதா? ஞானஸ்தானம் கொடுக்கறதா பெற்றோருக்கு வேலை. என் பிள்ளைங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருங்க சிஸ்டர், சீக்கிரமா கொடுக்கணும். ஞானஸ்தானம் எடுத்த பிறகு அப்படிதான் இருப்பாங்க, முன்னாடி அப்படிதான் இருக்காங்க. முன்னாடி ஸ்மோக் பண்ணாங்க, பின்னாடி ஸ்மோக் பண்றாங்க. முன்னாடி சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, அதுக்கப்புறமும் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. நான் யாரையும் ஹர்ட் பண்ண சொல்லல, புரியுதுங்களா? எது வீணா போயிட்டு இருக்குது இப்போ. அதனால ஞானஸ்தானம் எடுத்துட்டேன்னா நீ கமிட்டடா இருக்கணும். கெட்ட வார்த்தை உன் வாயில வரக்கூடாது. ஹல்லேலூயா. திவ்ய சுபாவம் உனக்குள்ள தெரியணும். ஒரு 10-15 தடவையாவது நீ கோபத்தை அடக்காம உடனே வருதுன்னா நீ ஞானஸ்தானத்தை வேஸ்ட். கிறிஸ்துவனுடைய சிலுவையை நீ என்ன செய்யறன்னு அர்த்தம்? அசட்டல். இந்த வசனத்தின் படி வாங்க. வீணாய், வசனத்தை கவனிங்க, வீணாய் போக்குறீங்கன்னு அர்த்தம். வீணா போக்குறீங்கன்னு அர்த்தம். அப்ப கிறிஸ்து சிலுவையில அவருடைய மரணத்தை நீங்க வீணா போக்குனா யாருக்கு நீங்க ஹைஃபை கொடுக்கறதா அர்த்தம்? வெரி சிம்பிள். பாவத்துல எல்லாம் பெரிய பாவம் என்ன தெரியுமா? நீங்க எனக்கு வேணான்னு நம்ம கிரியைகளினால அவரை தள்ளி வைக்கிறது தான். காட நீங்க எனக்கு வேண்டாம், நீங்க இப்போதைக்கு நீங்க அமைதியா இருங்கன்றது தான். அல்லேலூயா. அதுதான் பெரிய பாவம். பாவங்களுக்கெல்லாம் பெரிய பாவம் அவர் நீங்க இப்ப எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவர் தள்ளி வைக்கிறது தான். எவ்வளவு பெரிய காரியம் பார்த்தீங்களா? அதனாலதான் பவுல் எழுதுறாரு. பவுல் ஞானஸ்தானம் இப்ப நான் சிலரெல்லாம் கர்த்தருக்குள் நடத்திங்க. நான் எனக்கு ஓப்பனா சொல்றேன். ஞானஸ்தானம் எடுக்கிற நேரத்துல அன்றைய நாள்ல டிராக்ஸ் கொடுத்துட்டு வர நான் தான் சிஸ்டர் ஞானஸ்தானம் கொடுக்கணும். நான் தான் இவங்களுக்கு டிராக்ஸ் கொடுத்தேன். கரையில இறங்கிட்டு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு ஞானஸ்தானம் கொடுக்கறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது.
நான் கொடுக்குறேன் நீ கொடுக்குறேன்னு போட்டி போடுறதுக்கு அர்த்தம் கிடையாது. எது ரொம்ப முக்கியம் சொல்லுங்க? சிலுவை. சொல்லுங்க, சிலுவை. சிலுவை சிலுவை வீணாக்க கூடாது. நம்ம சிலுவைய அதுக்குதான் குட் ஃப்ரைடே. சிலுவை பற்றின உபதேசம் யாருக்கு வந்து சரியா இருக்காதுன்னா கெட்டு போறவங்க தான் அதை என்ன செய்வாங்க? ஞானஸ்தானம் இடத்துல சிலுவை அவமதிப்பாங்க. அவங்க எப்படி இருப்பாங்க? கெட்டு போயிருவாங்க. கெட்டு போறதுன்னா என்ன? கொட்டுறதுக்கு அர்த்தம். கெட்டு போயிடுச்சுன்னா இப்போ ஏதோ ஒன்று கெட்டுடுச்சுன்னா என்ன செய்யறோம்? கீழே கொட்டுறோம். அப்ப கர்த்தர் என்ன செஞ்சிருவார்? நம்மள ரிஜெக்ட் பண்ணிடுவார். நான் பயமுறுத்தல. இந்த சிலுவையினுடைய அன்பு தெரியாம நீங்க ஞானஸ்தானம் ஒருவேளை எடுத்து இருந்தால், அல்ல ஒரு பெரிய ஊழியக்காரர் தன் பிள்ளைகளை சர்ச்சில் வச்சுக்கிட்டே சொல்றாரு, என் பிள்ளைங்க ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி அப்படிதான் இருக்கிறாங்க, பின்னாடி அப்படிதான் இருக்காங்க. 30,000 பேர் உட்கார்ந்துக்கிற இடத்துல சொல்றாரு. யார? மத்தவங்க இல்ல, தன் பிள்ளைகளை. அப்ப என்ன 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 நான் சொல்ல வரேன்? ஞானஸ்தானம் எடுக்கிறது முக்கியம். ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி சிலுவை பற்றின உபதேசம் ரொம்ப முக்கியம். அது அது தெரியணும் உங்களுக்கு. அல்லேலூயா. கெட்டு போகிறவர்களுக்கு தான் அது என்னவா இருக்கும்? பைத்தியமா இருக்கும். ரட்சிக்கப்படுகிற நமக்கு ரட்சிப்பு சொல்லுங்க எல்லாரும். ரட்சிப்புன்றது என்ன இருக்குன்னா ஹோல் பேக்கேஜ். ரட்சிப்புங்கிறது ஹோல் பேக்கேஜ். கம் ஆன் எவரிபடி, ஹோல் பேக்கேஜ். என்ன ஹோல் பேக்? வாழ்வாதாரமே அதுக்குள்ளதான் இருக்குது. ரட்சிப்படையதுக்கு அது என்னவா இருக்குதுன்னா தேவ பலன். தேவ பலன் என்ன பலன்? மைட்டி பவர் ஆஃப் காட், டுனாமிஸ். ஆனா நம்ம வேதத்துல ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் அந்த டுனாமிஸ்ல தான் இருந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஜீசஸ் என்னெல்லாம் செஞ்சாரோ அதெல்லாம் செய்திருக்கிறாங்க. ஜீசஸோட நடை போட்டு அந்த ரட்சிப்பு உண்மையா இருக்கு. சிலுவையினுடைய உபதேசம் அவங்களுக்கு சரியானதா இருக்கு. அவங்க கெட்டு போகல. அவங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு சோலா இருக்காங்க. ஹல்லேலூயா. அப்ப சிலுவையினுடைய உபதேசம் வந்து வீணாய் போக கூடாதுங்கிறதா இன்னைக்கு உங்களுக்கு செய்தி. என்ன ஆகக்கூடாது? அப்ப வீணா போகுது. அதனாலதான் காட் வீணா போக கூடாதுன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. வீணாக்க கூடாது. நம்ம என்ன செய்யறோம்? சமைச்சதே வீணாக்க கூடாதுன்னு சொல்றோம். ஏதோ ஒண்ணு வீணாக்க, நான் கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணேன்னு சொல்றோம் இல்ல? எதாவது ஒண்ணு வேஸ்ட் பண்ணுவோமா? நம்ம எதாவது வேஸ்ட் பண்ணுவோமா? ஐயோ, நான் எவ்வளவு ரத்த வேர்வை செஞ்சு நம்ம சம்பாதிச்சேன், நான் கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணேன். அதை காட்டிலும் உங்களுக்கு எதுல இருக்கணும்? சிலுவை மேல இருக்கணும். சிலுவை வீணா போக கூடாது. சொல்லுங்க, பக்கத்துல தட்டி அடிச்சு பலார்னு அடிச்சு சொல்லுங்க, சிலுவை வீணா போக கூடாது. சிலுவையை என்ன அர்த்தம்? சிலுவை வீணாக்குறோம்னு அர்த்தம். ஹல்லேலூயா. வீணாக்க கூடாது சிலுவையை. எதையோ வீணாக்குறோம், சிலுவையை வீணாக்க கூடாது. ஆமென். தேவத்துவத்தினுடைய சகல பரிபூர்ணமும் அந்த சிலுவைக்குள்ளதான் இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முன்னெல்லாம் ஒரு சிரிச்ச முகமா என்ன பார்த்து இதை கவனிங்க. அந்த வீணா போகாம இருக்க நீங்க என்ன செய்யணும்? என்னெல்லாம் கொடுத்துக்கிறாரு? வீணாக்க கூடாது. ஞானஸ்தானம் எடுத்தா முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. ரெண்டாவது, சிலுவையை பற்றி தெரிஞ்சுட்டு ஞானஸ்தானம் தேவையில்லைன்னு சொல்லக்கூடாது. சிலுவை சத்தியம் சரியா தெரிஞ்சிச்சுன்னா அடுத்து நீங்க ஞானஸ்தானத்துக்கு தான் போவீங்க. ஆனா சிலுவை சத்தியம் தெரியாம ஞானஸ்தானம் எடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. 99% இருக்காங்க. ஹல்லேலூயா. அப்படி இருக்கக்கூடாது. நீங்க மற்றவங்களுக்கும் நீங்க வந்து சிலுவையில் நிறைய உபதேசத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஞானஸ்தானம். காலையில சத்தியத்தை சொல்லி சாயந்தரம் ஞானஸ்தானம். சும்மா நீங்க இப்போ ஞானஸ்தானம் எடுக்கிறவங்க எடுக்கலாம், நீங்க ஞானஸ்தானம் ஆராதனை அப்படியே நீங்க போகக்கூடாது. ஆமென். சிலுவை பற்றின உபதேசம் தெரியும், வீணா போகக்கூடாது. இப்போ எல்லாருக்கும் நல்லா தெரியும் இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தின சம்பவம். இது எதுல எழுதப்பட்டிருக்கு? பழைய ஏற்பாட்டில். தேங்க்யூ. ஐசாயா 53ல இருக்கு. ஐசாயா 53ல இந்த சிலுவை பற்றின காரியத்தை, இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி 1000 வருடங்கள் கிட்டத்தட்ட முன்னாடி யார் எழுதியிருக்கிறா? 13ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்டிருக்கு. 13ஆம் நூற்றாண்டுல தமிழாக்கம் பண்ணப்பட்டிருக்கு. ஆமென் சொல்லுங்க. அந்த எந்த மொழியிலிருந்து சொல்லுங்க? லாட்டின், கிரேக்கம்லாம் வந்து நியூ டெஸ்டமெண்ட்ல தான். ஓல்டு டெஸ்டமெண்ட் வந்து ஹீப்ரூ. இதெல்லாம் நாங்கள் மறக்கக்கூடாது. ஹீப்ரூலையும் சில புக்ஸு, சில அத்தியாயங்களை ஹீப்ரூ மொழியிலேருந்து எடுத்துக்கிறாங்க நியூ கவர்னண்ட்டில், நியூ டெஸ்டமெண்ட்டில். ஆனால் ஓல்டு டெஸ்டமெண்ட் முழுக்க எபிரேய மொழியில் இருக்குது. ஆமென் சொல்லுங்க. டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க இங்கிலீஷில். அப்புறம் அதுக்கப்புறம் நமக்கு என்னவா வந்திருக்குது? தமிழில் வந்திருக்கு. இந்த சிலுவை பற்றின காரியம் வீணாய் போகக்கூடாதுன்னா என்னன்னா, ரட்சிக்கப்பட்டோம். நம்ம எல்லாருமே என்ன செஞ்சிட்டோம்? ரட்சிக்கப்பட்டோம். பாட்டு பாடுறோம், ரட்சிப்படைந்தேன்னு பாட்டு பாடுறோம். கிருபையினாலே
விசுவாசத்தை கொண்டு நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம். அதெல்லாம் உண்மைதான். ஆனால் சிலுவையை நீங்கள் நினைச்சே ஆகணும். அது வீணாக போகக்கூடாது. ஒவ்வொரு நாளும் இந்த ஹோலி வீக்குன்னு அந்த வீக்கில் மட்டும் கிடையாது. இப்போ ஐசாயா 53ல் 4:5 நீங்கள் யாராவது எடுத்து வாசிக்கலாமா? 4:5. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஓகே. நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று. இது நான் 5 வாசிக்கிறீங்களா? 4. ஓகே. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண மார்க்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். குணமானோம்னு இல்ல, குணமாகிறோம்னு இருக்கு. அது என்ன டென்ஸ்ல இருக்கு? குணமாகிறோம், பிரசன்ட் கண்டினியூஸ்ல இருக்கு. ஹalleluya. டெய்லி குணமாகிட்டு இருக்கும். அப்பெல்லாம் அந்த குணமாகிறோம்னு அவரு பிரசன்ட் கண்டினியூஸ்ல எழுதுறதுக்கு நான் அந்த சம்பவம் நடந்துச்சா? அந்த டைம்ல நடந்துச்சா? அப்ப ஃபியூச்சர்ல தானே சொல்லியிருக்கணும். சொல்லுங்க, அப்படிதானே சொல்லிருக்கணும். இதெல்லாம் நீங்க படிச்சு பார்க்கும்போது கேட்கணும். ஹீப்ரு மொழியில ஃபியூச்சர் டென்ஸே கிடையாது. அது தெரியுமா உங்களுக்கு? ஹீப்ரு மொழியில என்ன டென்ஸ் இல்ல? செய்வார், உன்னை ஆசீர்வதிப்பார் இல்ல, ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆசீர்வதித்துக்கு பாஸ்ட் டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ் தான் இருக்கு. ஃபியூச்சர் டென்ஸே கிடையாது. எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. ஆண்டவர் உங்களுக்கு கட்டாயம் கைவிட மாட்டார், நீ தைரியமா இருங்கல. கைவிடவே இல்லை. ஹalleluya. எவ்வளவு நல்லா இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம்? ஆமென். இந்த சம்பவமே நடக்கல, அப்பவே எழுதிட்டார் குணமாகிறோம், குணமானோம் அப்படின்னு. இதையே பீட்டர் எழுதுறாரு. 1 பேதுரு 2:24 இருக்கு. அப்படியே தழும்புகளால் நாம் குணம் ஆனோம் அப்படிங்கிறாரு. ஹalleluya. இதைதான் கோட் பண்றாரு. அந்த சம்பவமே நடக்காத குணம் ஆகிறோம்னு எழுதுறாரு. அப்போ என்ன அர்த்தம்னா, எபிரேய மொழியில நீ விசுவாசிச்சேன்னா அன்னைக்கே உனக்கு வெற்றி. அவ்வளவுதான். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பே. அன்னைக்கே இந்த சம்பவம் வந்து ஆவிக்குரிய மண்டலத்தில் நடந்துருச்சு. நீ ஏற்றுக்கொண்டனா அன்றைக்கே. ஹalleluya. எல்லாருக்கும் என்ன தெரியும்? நான் மீட்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய பாவத்திலிருந்து நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்ல. அப்ப அந்த பாவ மன்னிப்புக்காக பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து எனக்காக கொடுத்தாரு. பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும். பாவத்துக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே இல்ல. தேவனிடத்துல போகணும்னா அந்த பாவத்துக்கு பரிகாரம் பண்ணாதான் போக முடியும். இதெல்லாம் பேசிக்கா உங்களுக்கு தெரியும். பழைய ஏற்பாட்டுல விலங்கினங்களை எல்லாத்தையும் கொடுத்து அதை வந்து ஒரு சாக்ரிஃபிஷியல் ஆஃபரிங்கா கொடுத்தாங்க. அந்த பாவத்துக்கு பரிகாரம் பண்ணக்கூடியதாக கொடுத்தாங்க. ஆனால் ஒவ்வொரு தடவையும் பாவத்தை செய்யறதுக்கு ரெடியாக ஒரு ஆனிமலை ரெடி பண்ணதுனால பிதாவாகிய தேவன் அது எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் என்னுடைய குமாரனை அனுப்பி, ஆமென், என்னவா அனுப்பி அந்த பலிய சாக்ரிஃபிஷியல் ஆஃபரிங் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் செய்த அக்கிரமங்கள், நீங்கள் செய்த வீரர்கள், நான் செய்த அக்கிரமங்கள், வீரர்கள் எல்லாமே எல்லாவற்றையும் அவர் எல்லாத்தையும் தன்னுடைய குமாரன் மேல அனுப்புறார். ஹல்லேலூயா. எல்லாருடைய மனுஷர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற எல்லாம் இனி பிறக்க போறவங்களுக்கும் அந்த ரத்தம் உரையாமல் பேசிக் கொண்டிருக்கிறது. அல்லது ஆபேலின் ரத்தத்தை பார்க்கலும் இயேசுடைய ரத்தம் பேசிக்கிட்டு இருக்காரு. ரத்தத்துல உயிர் இருக்கிறதுனால அந்த ரத்தம் பேசுது. இன்னைக்கு விட்டுறலாம், இவங்கள இன்னைக்கு மன்னிச்சிடலாம், அப்படி ரத்தம் பேசுது. ஆபேலின் ரத்தம் பழிவாங்கு, காயின் என்ன கொலை செஞ்சுட்டான்னு பேசுது. ஹல்லேலூயா. ஆனா இயேசுவின் ரத்தம் மெர்சி மெர்சி மெர்சி, அவங்க மேல இரக்கமா இருங்க அந்த ரத்தம் பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த சிலுவை பற்றின உபதேசம் உங்களுக்கு புரியுதா? சிலுவை வீணடிக்கலாமா? நம்ம சொல்லுங்க. நம்ம பாவம் செய்யும் போதெல்லாம் அந்த கல்வாரி சிலுவையை பார்க்குறாரு ஃபாதர் காட். என் பிள்ளை இப்படி துடிக்க துடிக்க ரத்தம் சிந்த வச்சு எவ்வளோ ரத்தத்தை உங்களுக்கு கொடுத்து, முழுச்சுட்டு ரத்தமும் கொஞ்சம் கூட கிடையாது, அப்படிலாம் கொடுத்து எதுக்கு? நீங்களும் நானும் எதுக்காக? பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினாதான் தேவனோட நீங்க கனெக்ட் ஆக முடியும். தேவனோட ஏன் கனெக்ட் ஆகணும்? ஹலோ, தேவனோட ஏன் கனெக்ட் ஆகணும்? பாவத்துக்கு பரிகாரம். ஜீசஸோட ரத்தம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பாவத்துக்கு பரிகாரம், பாவத்துக்கு பரிகாரம். அப்ப ஏன் ஜீசஸ் அந்த பரிகாரம் பண்ணா என்ன சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்க தேவனிடத்திலேயே இருக்க முடியாது பாவம் பரிகாரம் ஆகலன்னா. ஹல்லேலூயா. தேவன் ஒருவரே, தேவன் ஒருவரே, அவர் ஒருத்தர் தான். He is the owner of the whole universe.
நீங்க தேவனிடத்துல ஏதோ ஒன்று ஆபரேட் பண்ணணும். தேவ பலன், அதாவது டுனாமிஸ் இல்லைன்னா இந்த உலகத்துல நீங்க ஜெயிக்க முடியாது. ஆமென். இந்த டுனாமிஸ் இல்லைன்னா இந்த உலகத்துல ஜெயிக்க முடியாது. ஆனா அந்த சிலுவையை தெரியாம டுனாமிஸை நீங்க யூஸ் பண்ணாம இருக்கிறீங்க. சிலுவை பற்றின உபதேசத்தை சரியா புரிந்து கொள்ளாதனால அந்த மேன் பவர் இந்த மனுஷன் இப்படி செய்யறான், அந்த பாஸ் இப்படி செய்யறான், இவங்க இப்படி செய்யறாங்க, இந்த மந்திரம் எனக்கு இப்படி செய்யுது, இந்த டீமன் இப்படி என்னை கஷ்டப்படுத்துறான், எல்லா பவரையும் விழுங்கின பவர் தான் the mighty power dunamis. அந்த தேவ பலன் தான் சிலுவையில் உங்களுக்கு எனக்கு கிடைச்சது. என்னைக்காவது நம்ம பிரச்சனை வரும்போது நீங்க அப்படி நினைச்சிருக்கிறீங்களா? இவன் ஏமாத்திரம் அப்படின்னு நினைச்சிருக்கிறீங்களா? உங்க பாஸ், உங்க பிரச்சனை, உங்க சிச்சுவேஷன் எல்லாம் உங்களை எழுத்து நிற்கும் போது இது ஏமாத்திரம் அப்படின்னு நினைச்சிருக்கிறீங்களா? உடனே வரணும். ஞானஸ்தானம் எடுத்தா வராது, சிலுவை பற்றி தெரிஞ்சாதான் வரும். அல்லேலூயா. சிலுவை பற்றி தெரியணும். சிலுவை நீங்க அது தெரியாம நீங்க பயந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்க இங்க உட்கார்ந்துகிட்டு நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம், ரிமோட் பண்ணலாம். அல்லேலூயா. நான் அப்படி ஜெயிச்சிருக்கேன். பாருங்க, தாவீது ஒரு குட்டி பையனா இருக்கிறான், 17 இயர்ஸ். அவன் அண்ணன்மாரெல்லாம் அதே ஜெஸ்ஸிக்கு பிறந்தவங்க தான். எல்லாம் போய் கோலியாத்தை பார்த்து என்ன செய்யறானுங்க? இவனுக்கு எப்படி தெரிஞ்சிருப்பாருங்க, விருத்த சேதனை இல்லாத இவன் எம்மாத்திரம் அப்படின்னு வருது பாத்தீங்களா? அல்லேலூயா. ஒரு சின்ன கூழாங்கல் அவ்வளவு ஹைட் வெயிட்டா இருக்கக்கூடிய ஒருத்தனை வீழ்த்த முடியுமா? அவன் அந்த கல்லுல அவனுக்கு தெரிஞ்சிருக்கு கர்த்தருடைய நாமத்தை பத்தி. அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. இல்ல எந்த கல் அடிச்சாரு? வல்லமையுள்ள பிதா, வல்லமையுள்ள தேவன்ற கல் எடுத்து டக்குன்னு அடிச்சாரு பாருங்க, பொட்டுல போய் டப்புன்னு விட்டுருச்சு. அவ்வளவுதான். அப்ப அவருக்கு வல்லமையுள்ள தேவன் அவரை குறித்து தெரிஞ்சு வச்சுக்கிறாரு. இன்னைக்கு சிலுவைக்கு நாட்களுக்கு முன்னாடி இருந்த அவருக்கே அப்படின்னா இன்னைக்கு 1000 கோலியாத்தை வீழ்த்தக்கூடிய டுனாமிஸ் பவர் இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு உண்டு. உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு கஷ்டம் வருதுல, அதெல்லாம் ஒரு சேட்டனிக் ஃபோர்ஸ், அதெல்லாம் ஒரு கோலியாத்து தான். அடிக்கடி டாக்டர்கிட்ட போய் எக்ஸ்பென்ஸ் ஆகுது பாருங்க, இதெல்லாம் ஒரு கோலியாத்து தான். உறவுகள்ல கிரீச் ஆயிட்டு இருக்கு பாருங்க, ஸ்கிராச்சஸ், இதெல்லாம் என்னது? சேட்டனிக் ஃபோர்ஸ் தான். எல்லாத்துக்குமே கர்த்தர் விடி உண்டாக்கினார். இதெல்லாம் நல்லா இருக்கு, உறவு நல்லா இருக்கு, ஃபைனான்ஸ் நல்லா இருக்கு, ஆனா பாவத்திலிருந்து என்னால விடுதலை அடைய முடியல அப்படின்னு சிலர் இருப்பாங்க. சரிங்களா? அதே ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி சினிமா தான், அதே ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி சீரியல் தான், அதே ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி போனோகிராஃபி தான், ஞானஸ்தானத்துக்கு அப்புறமா அதுதான் இருக்காங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு இன்னைக்கு என்ன தெரியுமா? பாவத்துக்கு உனக்கு எவ்வளவு கொலையே பண்ணியிருந்தாலும் சரிதான், பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஏன் செஞ்ச, எதுக்கு செஞ்ச, எப்படி செஞ்ச கேட்க மாட்டார். ஹல்லேலூயா. கேட்க மாட்டார். இப்ப நம்ம ஏன் செஞ்ச சொல்லு, நான் சொல்லி கொடுத்தல அப்படின்னு நம்ம கேட்போம். அம்மா எல்லாம் காட் என்ன தெரியுமா? அந்த ப்ராக்டிகல் சன் படிச்சிருக்கிறீங்களா? இளையகுமாரனை குறித்து இளையகுமார் ரிகர்சல் பண்ணிட்டு வரான். என்னன்னு, உங்களுக்கு நான் பிள்ளையா இருக்க கூட என்ன இல்லை, உங்களுக்கு பிள்ளையா இருக்க கூட தகுதி இல்லைன்னா எல்லாம் பிளான் பண்ணிட்டான். பன்றியினுடைய தவிடு கூட அவனுக்கு கிடைக்க முடியல. அந்த உலகத்துல நம்ம தவிடு மாதிரிலாம் அது இல்லை, அது ஒரு ஃபுட்டு தான். அதை கூட அவன் நினைச்சான் பாருங்க. ஒன்னே ஒன்று நினைச்சான். என்ன அது? என் அப்பா கிட்ட போவன்றதுக்கு முன்னாடி அவனுக்கு ஒன்னே ஒன்று அப்பாவை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கான். வேலைக்காரங்க அநேகர் பூர்த்தியா இருக்காங்க எங்க அப்பா கிட்ட. எப்படி இருக்காங்க? பூர்த்தினா என்னது? திருப்தியா சாப்பிடுறாங்க வேலைக்காரங்க. ஆனா நான் யாரு? அவனுடைய பிள்ளை. வேலைக்காரனே பூர்த்தியா சாப்பிட்டு நல்லா இருக்கும்போது நான் எப்படி இருக்கேன்? அப்போ அவனுக்கு என்ன கிடைச்சிருச்சு? அவனுக்கு தெளிவு கிடைச்சிருச்சு. அவனுடைய பாவத்தை குறித்து அறிவது. அவரை அறியாததுதான் பெரிய பாவம். ஹலோ, நான் இந்த பாவம் பண்ணிட்டேன், நான் அந்த பாவம் பண்ணிட்டேன்னு நினைக்காதீங்க. பெரிய பாவம் அவரை நீ நினைக்காததான் பெரிய பாவம். பாவத்துக்கெல்லாம் ஒரு பெரிய பாவம் எதுங்க? என்னங்க, ஆதாம் என்னங்க தப்பு பண்ணாரு? ஆதாம் எவள் என்ன பண்ணாங்க? அந்த நாள்ல இருந்துதா இந்த உலக பிரகாரமா இன்றைக்கு இருக்கிற பாவ செயல்கள்லாம் இருந்ததா? கரப்ஷன் இருந்ததா? ஒரு கையெழுத்து போட்டு கோடி பணத்தை வாங்கிட்டாங்களா? இல்ல வேற ஏதாவது சினிமா, ஆட்டம், பாட்டம், குடி, கொம்மாளம் இருந்ததா? சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லை. ஒன்னே ஒண்ணு என்ன? கீழ்ப்படலைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கீழ்ப்படியிலன்னா என்ன அர்த்தம்? இப்போ ஒரு பிள்ளைக்கு இதை செய்யன்னு சொல்லும்போது அந்த பிள்ளை கீழ்ப்படலைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த அம்மாவை அது வேண்டாங்குதுன்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிள். காடு சொல்றதை நீங்கள் நானும் கேட்கலன்னா இந்த காடு வேண்டான்னு சொல்றோம்.
நீங்க பேசாதீங்கன்னு சொல்றோம். ஆமென். நீங்க எனக்கு வேணாம் வேணாம், நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்க முடியாது, நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்க முடியாது, அதெல்லாம் நான் வேணாம். நீங்க வேணாங்கிறது தான் பெரிய பாவங்க. நீங்க என்ன இந்த உலகத்துல லிஸ்ட் எடுங்க, பாவத்துக்கு நிறைய இருக்கு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விடலாம் இப்ப பாவத்துக்கு ஈஸியா போறதுக்கான வழிகள் இருக்கு. பாவத்துக்கெல்லாம் பெரிய பாவம் எதுங்க? அவரை வேண்டாங்கிறது தாங்க. இதான் சிலுவையில அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாரெல்லாம் தொங்கும் போது தாகமா இருக்கிற அதுக்கு என்ன அர்த்தம்? உனக்காக நான் தாகமா இருக்கேன், நீ எனக்கு வேணும், அந்த thirst தான். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, காடியை அவர்கிட்ட ஃபர்ஸ்ட் வைக்கும்போது அவர் குடிக்கல. ஏன் ஏன்? அப்புறமா வாயில வைக்கிறாங்க, தெரியுமா? படிச்சிருக்கீங்களா? அப்ப மட்டும் அவர் அதை இப்படி வைக்கிறாங்க, அந்த இதுகிட்ட தாக அது கொஞ்சம் இந்த தொண்டை நினைக்கிறார். ஏன்னு யாராவது சொல்ல முடியுமா? ஃபர்ஸ்ட் வைக்கும்போது அதை அந்த காடியை குடிச்சா என்ன ஆகும்னா, இந்த கல் குடிக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு மயக்கத்துல அந்த வலி தெரியாது. ஆனா காடி இதெல்லாம் நினைச்சு பாருங்க, அந்த வலி தெரியணும்னு அப்போ ஒரு குடிக்கலைங்க. உங்க வலி என்னன்னு அவருக்கு தெரியணுன்றதுக்காக ஃபாதர் காட் அப்படி செஞ்சாரு. பாருங்க, அந்த பெயின் அடிக்கும் போது அந்த பெயின் தெரியாத அந்த அந்த காடியை குடிச்சா, அந்த டைம்ல அவர் குடிக்கல. ஹல்லேலூயா. கடைசியில அவர்கிட்ட இப்படி மூக்குல வாய்க்கிட்ட இப்படி வைக்கிறாங்க. அவன் என்ன தெரியுமா, ஹோல் பாடி என்ன ஆயிடுச்சு? உழப்பட்ட நிலம் போல ஆயிடுச்சு. என்னவாயிடுச்சு? அப்படியே கூழு மாதிரி ஆயிடுச்சு. கூழு மாதிரின்னா என்னது? இந்த நாற்றுலாம் நடுறதுக்கு சகதியும் சேருமா இருக்கும்போது தண்ணி எடுக்க முடியுமா? சேரு தண்ணி பிரிக்க முடியுமா? அந்த மாதிரி மசில்ஸும் பிளட்டும் கூட ஆயிடுச்சு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணா பண்ணா, இட் இஸ் ஃபினிஷ்ட், இட் இஸ் ஃபினிஷ்ட் அப்படிங்கிற. இனிமேல் நீ என்ன வேணா பண்ணிக்க, இட் இஸ் ஃபினிஷ்ட். நான் என் மனுக்குலத்துக்காக நான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டேன். என் பிள்ளை என்ன செய்யக்கூடாது? எந்த பெயின்ல இருக்கக்கூடாது. அந்த 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 வலி வேதனை எனக்கு தெரியணும். அப்போ உங்க வலி வேதனை தெரியாதா அவருக்கு? இதெல்லாம் நினைச்சு படிக்கணும். நீங்க இந்த 13ஆம் நூற்றாண்டுல எழுதும்போது இந்த ஐசாயா 53ல அதுல என்ன இருக்கு? மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை, சொல்லுங்க எல்லாரும், நம்முடைய துக்கங்களை சுமந்தார் அப்படின்னு தானே இருக்குது. கவனிக்க, ரொம்ப முக்கியமா சொன்னேன். இப்ப பாவத்துக்கு பரிகாரம் பண்ணிட்டாரு. ஹலோ, அது என்ன வகையான பாவம்னாலும் அதுக்கு பரிகாரம் இருக்கு. ஆனா ஒரே ஒரு பாவத்துக்கு பரிகாரம் கிடையாது. அது என்னது? அவர் வேணாங்க, அவர் வேணாங்க. பரிசுத்தாவியை துக்கப்படுத்துறதெல்லாம் அவர் எழுதியிருக்கிறாருல, எல்லா பாவத்துக்கும் மன்னிப்பு இருக்கு, பரிசுத்தாவியை அவர் துக்கப்படுத்தினா அதுக்கு மன்னிப்பு இல்லைன்றதெல்லாம் அது அவர் நடை போட்ட நாளில் சொன்னது. அப்போனா அது ஓல்டு கவர்னன்ட் தான். ஐயோ, பரிசுத்தாவியை தான் இப்போ எவ்வளோ துக்கப்படுத்திட்டு இருக்கிறேன். நான் அதை கேட்டேன், எவ்வளோ துக்கப்படுத்திருக்கிறோமே, ஆனால் நம்ம ப்ரெசன்ஸ் ஃபீல் பண்ணுறோமே அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், அன்றைக்கி அவர் அதை எம்பசைஸ் பண்ணுறதுக்கு ஹோலி ஸ்பிரிட்டை நான் அனுப்ப போகிறேன், அவர் துக்கப்படுத்தாங்கன்னு சொன்னாரே தவிர அவர் மன்னிக்கிறதுல தயவு பெறுத்து. அதனால பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்தாமல் இருக்கிறவங்கன்னு சொன்னது ஓல்டு கவர்னன்ட்ல பேசப்பட்டதான் அங்கே பேசுகிறார். அதாவது இந்த 4 காஸ்பலும் நியூ டெஸ்டமெண்ட்ல இருந்தாலும் அதில் எழுதப்பட்ட ஈவெண்ட்ஸ் எல்லாமே, ஹலோ, ஆஃப்டர் ரிசரக்ஷனுக்கு அப்புறம் தான் அவங்க எழுதினாலும் அந்த ஈவெண்ட்ஸ்லாம் ஓல்டு டெஸ்டமெண்ட்டை குறித்து தான் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க, ஒத்துக்கிறீங்களா? அதெல்லாம் ஆமென் தானே அதுக்கு? அல்லேலூயா. அப்போ முதல் பாயிண்ட் என்ன? இந்த சிலுவை வீணா போகாம இருக்க பாவத்துக்கு அவர் பரிகாரம் பண்ணிட்டாரு. ஆனா நீ சிலுவை வீண் அடிக்கலாம். எப்படி? ஒரே வார்த்தை சீக்கிரம், அவர் வேணாம். அவர் வேணான்னு யார் சொல்லுவா? நம்ம வேணும்னு தான் சொல்லுவோம். அந்த வேணான்னு சொல்றதுக்கு அடையாளம் என்ன? அவ்வளவுதான், வெரி சிம்பிள், ஒரே வார்த்தை, டிஸ்ஒபீடியன்ஸ். அவ்வளவுதான். ஞானஸ்நானம் எடுத்திருப்போம். ஆண்டவர் சொல்லுவாரு, உதாசீனப்படுத்தாதேன்னு. ஒருத்தவங்க உதாசீனப்படுத்தினா நீ உதாசீனப்படுத்தாதேன்னு. ஆனா நம்ம படுத்தணும்னா என்ன அர்த்தம்? இந்த சிலுவையை நீங்க வீணா போக்கக்கூடாது. அதுக்கு எப்படிப்பட்ட பாவத்துக்கும் பரிகாரம் இயேசுவின் ரத்தம். பாவத்துக்கு மன்னிப்பு கொடுக்கறது எது? இயேசுவின் ரத்தம். அந்த எது ரொம்ப டஃப்பான ஒண்ணு? சிலுவை வீணடிக்கிறதுக்கு எது கஷ்டமான காரியம் நமக்குள்ள இருக்கு? காட் வேண்டாம். வேண்டாம் நீங்க இருக்கிற யாருமே நீங்க சொல்ல மாட்டீங்க, ஆனா உங்க சூழ்நிலையில நீங்க சொல்லுவீங்க. அது என்னது? காட் சொல்லுவாரு, இந்த பொண்ணை எடுங்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள்.
இந்த பொண்ணை எடுக்கிறாரு ஒரு கல்யாணத்துல. ஏன்னா பைபிள் இருக்கு, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆமென், சுயாதீனம் என்றும் இல்லை. அப்புறம் என்னது, எல்லாத்துக்குமே ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ கிறிஸ்துவுக்குள்ள இருந்தன்னா, அவர் இருக்கிறாருன்னு நீ இதுக்குள்ள இருந்துட்டன்னா தேவத்துவம் எல்லாமே உனக்குள்ளதான். அல்லேலூயா. கிறிஸ்து என்ன ஜாதி? யாருக்கும் தெரியாது, ஜாதியே கிடையாது. ஹலோ, ஜாதி சொல்லுங்க, ஜாதி அவரு கிடையவே கிடையாது. ஆனா இந்த சபைக்குள்ள, சபைக்கு பத்தி பேசிட்டு இருக்க, இந்த சபையில எத்தனை ஜாதி, எத்தனை காரியங்கள், பேச்சுகள், இதெல்லாம் கர்த்தரை நீங்க என்ன பண்றீங்க, நீங்க எனக்கு வேண்டாம், நீங்க எனக்கு வேண்டாம், நீங்க எனக்கு வேண்டாம், நீங்க எனக்கு வேண்டாம், நீங்க எனக்கு வேண்டாம். சபைக்கு தலையா இருக்கிறார் அவரு. இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க கிறிஸ்துவின் சிலுவைய வீணடிக்கிறீங்க. யூதன்னு கிடையாது, கிரேக்கன்னு கிடையாது, ஏழன்னு கிடையாது, பணக்காரன்னு கிடையாது, சுயாதீனன் கிடையாது, நீதிமான்னு கிடையாது, எல்லாருக்காக ஒரு சிலுவையில மரணத்தை ருசித்தார். அல்லேலூயா. அப்ப சபை அப்படின்னும் போது எல்லாருமே ஒண்ணுதான். we are all the organs of God. அவயவங்களா இருக்கிறோம் நம்ம. அதுக்கு அவர் தலையா இருக்கிறார் சபையில. அப்ப கர்த்தர் இப்படி சொல்றாரு, இல்ல இது கொஞ்சம் ஏழையா இருக்கு, இல்ல அவங்க பணக்காரங்களா இருக்காங்க, அதுமே காடே சொல்வாருன்ற நான் உங்களுக்கு, நீ இன்னும் கஷ்டப்படுற இந்த பணக்கார பொண்ணு அவரே கூட சொல்லுவாரு. ஹலோ, அவரே சொல்லுவாரு. ஏன்னா உங்களை வறுத்து எடுக்கிறது அவருக்கு கிடையாது, உங்களை கஷ்டத்துல அடிக்கப்படுறது அவருக்கு விருப்பம் கிடையாது. அவர் பாவத்துக்கு பரிகாரம் பண்ணிட்டாரு. அவரை நீங்க பொல்லாத பாவத்துக்கெல்லாம் பெரிய பாவம், நீங்க எனக்கு வேண்டான்னு சொல்றது, இதுக்கு பரிகாரமே கிடையாது. அப்ப சிலுவை நீங்க வீணடிக்க கூடாதுன்றதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இந்த ஐசாயா 53ல பாடுகள் இருக்குல்லம்மா, பாடுகள் இருக்குல்ல, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல இனிக்விட்டிஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இருக்கும் இல்லம்மா. அப்படின்னா என்ன, இதே ஜோடியா இருக்கும் வசனம்னு தெரியுமா உங்களுக்கு? ஜோடி ஜோடியா இருக்கும் வசனம். இந்த ஜோடி இன்னொரு இடத்துல இருக்கு, மேத்யூ 8ல 16, 17 வாசிக்கலாமா? மலை பிரசங்கம் முடிஞ்சு வராரு, அந்த குஷ்டரோகிக்கு சித்தம் உண்டு பண்றாரு. அடுத்தது நூற்றுக்கு அதிபதி வரான், நூற்றுக்கு அதிபதி ஒரு வார்த்தை சொல்லுங்கன்றாரு, அவங்க சுகமாயிட்டான். அடுத்து அநேகர் அவரை தேடி வந்த எல்லாருக்கும் அவர் சுகம் கொடுக்கிறாரு. அதுக்கு பின்னாடி வருது, அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய பலவீனங்கிறதுக்கு இங்கிலீஷ் என்ன? வீக்னஸ். கம் ஆன் எவரிபடி சே வீக்னஸ். எனக்கு ரொம்ப பயம் இதா இருக்கு, முதுகு வலிச்சுக்கிட்டே இருக்கு, டாக்டர்கிட்ட போனா நல்லா இருக்குன்றாங்க, ஆனா காலை வலிக்குது, கை, இதெல்லாம் என்னதுங்க? எல்லாம் சொல்லுவாங்க அவங்க அவ்வளோ உழைச்சிட்டாங்க. எங்க அம்மா அப்பா சொல்றாங்கல்ல, நான் ரொம்ப உழைச்சிட்டாங்க, 6 பிள்ளைகள், குடும்பத்தில் அவ்வளோ வேலைகள், ரொம்ப உழைச்சிட்டாங்க. வாலிப வயதுல நல்லா ஓடி உழைச்சவங்க எல்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா? நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க, இந்த எலும்பெல்லாம் என்ன செய்யும்? தேயும். எவ்வளோ வேலை செஞ்சிருக்கிறாங்க பாவம். இப்போ அவங்களுக்கு 50 வயசுலயே அவங்களுக்கு 80 வயசுக்காரங்க மாதிரி இருக்கிறாங்க இந்த காலத்துல. காரணம் என்ன? அவங்க அந்த வாலிபத்துல ஓடுன ஓட்டம். அல்லேலூயா. வீக்னஸ் சொல்லுங்க எல்லாரும், வீக்னஸ். பலவீனம்னா என்ன? வீக்னஸ். ஆனா ஆண்டவர் சொல்றாரு அந்த வீக்னஸ் கிடையாது. வாசிக்காத ஃபுல்லா. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு, நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். இந்த இடத்துல நம்முடைய நோய்களை சுமந்தார் சொல்லுங்க எல்லாரும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. நல்லா கவனிங்க எல்லாரும். இந்த நூற்றுக்கு அதிபதி, அந்த பீட்டருடைய மாமியாருக்கு சுகம், அப்புறம் அவரை தேடி வந்த எல்லாருக்கும் சுகம் கொடுத்த பிற்பாடு இந்த வேர்ட் ஆஃப் காட் வருது. அல்லேலூயா. மலை பிரசங்கம் முடிச்சிட்டு அப்ப அநேகர் அவர் சொசமாக்கும்படி வரும்போது இதை கோட் பண்றாரு. இப்ப நான் கேட்கிறேன் உங்ககிட்ட ஒரு கேள்விய, இதே மாதிரி ஏசாயா தீர்க்கதரிசில இருக்குதா? நல்லா கவனிங்க. இந்த சேம் வேர்ட்ஸ் இருக்கா? என்ன இருக்கு? இதுதாங்க நீங்க தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தாங்க நீங்க தெரிஞ்சுக்கணும். சும்மா பாவத்தை மட்டும் மன்னிச்சுட்டாருன்னு இருக்கக்கூடாது. என்னப்பா இருக்கு? மேத்யூல 8ல 17 என்ன இருக்குது? ஐசாயா கோட் பண்றாரு, அது இருக்குதா அப்படின்னு நான் உங்களை கேட்கிறேன். இருக்கா? நோ. நோய்கள் இருக்காங்க,
வீக்னஸ் இருக்கா? சொல்லுமா, என்ன இருக்கு? பைபிள் போய் சொல்லுமா? ஆனா அந்த வேர்டை தான் கோட் பண்றாரு, அதை படிச்சா அப்படிதான் இருக்குது. ஆனா அந்த வேர்ட் இருக்கா? வீக்னஸ், பலவீனங்கள், நோய்கள் அப்படின்னு இருக்காப்பா? ஐசாயால இருக்கா? அப்படி இருக்கா? ஆனா இங்க அதை கோட் பண்றாரு. அப்போ எபிரேய மொழியிலிருந்து இந்த கிரேக்கத்துல எழுதும் பொழுது அவங்க அதை படிச்சுட்டு தான் எழுதுறாங்க. அது போய் கிடையாது. அப்போ டிரான்ஸ்லேஷன்ல தான் என்ன இருக்குது, அந்த மிஸ் ஆயிருக்குது. இந்த 13ஆம் நூற்றாண்டுல கவர்மெண்ட் கவர்ன் பண்ணிச்சு இந்த ரைட்டர்ஸ், இந்த டிரான்ஸ்லேட்டர்ஸ். அப்போ வந்து ஏன் அதுக்கு முன்னாடி இல்லை நோய்களை சுமந்தார், அப்போ இது வரைக்கும் ஏன் எழுதலை, இது வரைக்கும் ஏன் தெரியல? அப்போ வந்து பாடுகள்னு ஜென்ரலாக எழுதிருக்கலாம். பாடுகள் அப்படின்னா இப்போ பாடுங்கிறது வேற, நோய்ங்கிறது வேற, ஒத்துக்கலாமா? பாடுன்னா என்ன? மாற்றி ஒன்று வந்துக்கிட்டே இருக்கு, பெரிய பாடாக இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்கிறோம்ல. அந்த பாடு இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த டிசீசஸ், சிக்னஸஸ், வீக்னஸஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அவர் பேசிக்கலா எதை தான் அவர் சிலுவையில சுமந்திருக்கிறாரு? அங்க வாங்க பாயிண்ட். என்னது? நோய்கள். சொல்லுங்க எல்லாரும். நோய்கள், நோய்கள், நோய்கள். கவனிக்கிறீங்களா? என்ன இப்ப நம்ம நோய்களுக்கு இதே இல்லை, பேரே இல்லை, அவ்வளோ நோய்கள் இருக்கு. ஒரு சிலுவையை பற்றின உபதேசம் உங்களுக்கு தெரிஞ்சா ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே உங்களுக்கு என்ன வரக்கூடாது? பயமே வரக்கூடாது. சிலுவை நீங்க வீணா போகக்கூடாதுன்னா என்ன வரக்கூடாது? அது எவ்வளவு பெரிய ரிப்போர்ட் டாக்டர்ஸ் சொன்னாலும் சரிதான். காட்ஸ் வேர்ட் தான் காட்ஸ் ரிப்போர்ட். காட்ஸ் வேர்ட் தான் காட்ஸ் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் போய் சொல்லாது. ஆமென். இந்த வீக்னஸ்க்கும் இந்த சிக்னஸ்க்கும் அவர் நோய்களை சுமந்தார். அவங்க வாழ்க்கையில வர ஒவ்வொரு நோயும் அவர் சுமந்திருக்கிறார். எங்கள் காருண்யாவை டாக்டர் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகும்போது பார்த்தீங்கன்னா 8th படிக்கிறார். சாதாரண ஜுரம். இது எல்லாம் விசுவாசமாக இருக்கனால நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்கம்மா எனக்கு நல்லா ஆகிடும்னுச்சு. ஆனால் நடந்தது என்னன்னா டெங்கு. இப்போல்லாம் டெங்குன்னா ஈஸியாக தெரியுது இல்லை? இந்த திருச்சியிலே ஹோல் ஸ்கூலே வந்து நின்று மௌனமாக காருண்யாவுக்கு ப்ரே பண்ணாங்க. ஹோல் ஸ்கூலே 4000 பேர் அசம்பிளியில் நின்று ப்ரே. அசம்பிளியில் வந்து கிஷோர் கீபோர்ட் போடுவோம், இது பாட்டு பாடும். அசம்பிளியில் இருக்கிற பொண்ணுன்னு தெரியும். அதனால எல்லாரும் நின்று காருண்யாவுக்காக உயிர் கொடுக்கணும்னு ஜெபிச்சாங்க. எஸ்ஐக்கு அண்ணன் அவங்களுடைய ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. சுதா உங்கள் பாப்பா நல்லா ஆயிடுச்சான்னு கேட்டாங்க. ஆனால் டாக்டர் எங்களுக்கு என் வீட்டுக்காரையும் கூப்பிட்டு என்ன சொன்னார்? உங்களுக்கு இந்த ஒரு குழந்தை தானா, இன்னொரு குழந்தை இருக்கா? அப்படின்னு என்ன அர்த்தங்க? என்ன இன்னொரு குழந்தையாவது இருக்கே அதை நினச்சிங்க. இதை கேட்ட அந்த தாயின் உள்ள எப்படி இருக்கும்? நான் விடவே இல்லை சாத்தானே. ஹல்லேலூயா. விடவே கிடையாது. அதாவது சிங்கம் வாயில் இருக்கு, இப்படி முழுங்கின அவ்வளோதான், அப்படியே வாயிலேருந்து பிடிச்சி எடுத்தேன் காருண்யம். ஹல்லேலூயா. புரியுதுங்களா உங்களுக்கு? எங்கிருந்து வந்துச்சு அந்த பலன்னு எனக்கு தெரியும். சிலுவையை நீங்கள் வீணடிக்கக்கூடாது. சிலுவை வீணடிக்கக்கூடாதுன்னு அதே மாதிரி என் மகனுக்கும் அப்படிதான். இவளுக்கு ஒரு தடவை வந்ததோடு இல்லை, இவளுக்கு அடிக்கடி வரும். ஏன்னா வீட்டில் சேஷ்ட புத்திரர்கள் யார் இருந்தாலும் நல்லா கவனிங்க. சேஷ்ட புத்திரர்கள் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் பார்ன் இருக்காங்க பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் பார்ன் பிலாங்ஸ் டு காட் தான். ஹல்லேலூயா. அந்த ஃபர்ஸ்ட் பார்னுடைய ப்ராஸ்பெரிட்டி, ஹீலிங், சுகம், ஐஸ்வர்யம், எல்லா உயர்வுக்கும் ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கு கண்ணு வச்சுக்கிட்டே இருப்பான். அதை நான் ரொம்ப ஆனரபிளா நான் சொல்ல. ஆனால் கர்த்தர் என்ன செய்வாரு? அவரும் கண்ணு வச்சுக்கிட்டே இருப்பார். எல்லாரும் கண்ணு வைக்கிறத விட யார் கண்ணு வச்சா நமக்கு நல்லது? கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறதா? உன் மேல அவர் கண்ணு வச்சுக்கிட்டே இருப்பாரு. எதுக்கு? இந்த நோய் வருதுன்னா இந்த நோயில நான் சுகம் கொடுத்துட்டேன்னு சொல்றாரு. அது எப்படிப்பட்ட வியாதி வந்தாலும் சரிதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுக்கு திடீர்னு என் மகனுக்கு அப்படிதான் சொல்லுவாரு, டாக்டர் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு. ஒண்ணுமே செய்ய மாட்டேன். எல்லாமே எங்கள் வீட்டில் சயின்ஸ் இருக்காங்க பாருங்க. நானும் பயாலஜி மிஸ் பாருங்க. எல்லாம் சயின்ஸு வந்து டாமினேட் பண்ணோம். இந்த சயின்ஸு அதான் வந்து சாதுரிய ஞானங்கிறது. அதுதான் ஞானம். அந்த உலக பிரகாரமாக ஒரு பெரிய அறிவாளியாக இருப்பாங்க. இப்படின்னா அப்படிதான், அப்படின்னா இப்படிதான், இதை சேர்த்தா கூட்டி கழிச்சா இதான்றது தான் சாதுரியமாக இருக்கு. சாதுரிய ஞானத்தினால நம்ம பிரசங்கிக்க கூடாது. He can do anything. இதான் சாதுரியமா பேசுறது இல்ல, பேக்கு மாதிரி. அதான் பைத்தியமா இருக்கிறிய கிறிஸ்துக்குன்றார் ஆண்டவர். அதுதான் எனக்கு வேணுங்கிறார். பின்னாடிலாம் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு.
கிறிஸ்துவுக்கு நீ பைத்தியமாறுன்ற. என்ன பைத்தியம் உனக்கு? என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன பேசிட்டு இருக்கேன்னு வாங்க. கர்த்தர் பார்வை வேற, கர்த்தருடைய கிங்டம் வேற. அன்சீன் வேர்ல்டுல எல்லாமே இருக்கு. இந்த அன்சீன் வேர்ல்ட இந்த சீன் வேர்ல்டுக்கு கொண்டு வரும்போது ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு கேட்வே இருக்குது. என்ன இருக்கு? கேட்வே இருக்கு. அன்சீன் வேர்ல்டு, பார்க்க முடியாத உலகத்துல எல்லாமே இருக்கு. அதை பார்க்குற உலகத்துக்கு நீங்க கொண்டு வரணும். ரெண்டுத்துக்கு இடையில என்ன இருக்கு? ஒரு கேட் இருக்கு. சொல்லுங்க எல்லாரும். கேட்வே என்னது உங்களுக்கு? இந்த கேட்வே என்னது? கிராஸ் இல்லடா, மைண்ட். அன்சீன் வேர்ல்டுக்கும் சீன் வேர்ல்டுக்கும் இடையில அந்த அன்சீன் காணக்கூடாத ஒரு உலகத்துல இருக்கிறத காண்கிற உலகத்துக்கு நான் கொண்டு வர்றதுக்கு என் மைண்டை நான் செயல்படுத்தினேன். என்னை கூப்பிட்டு என்ன என் ஹஸ்பண்டை வச்சு டாக்டர் சொல்லும் போது நான் என்ன செஞ்சேன்? என் மைண்ட்ல என்ன இது கூட உங்களால செய்ய முடியாதா? இந்த பிள்ளைய நீங்க தானே கொடுத்தீங்க, டோனர்ஸ் வேணும், பிளட் வேணும், எல்லாம் வந்து நிற்பாங்க ஹாஸ்பிட்டல்ல. அதை வாட்ச்மேன் கேட்கறான், யாரு இருக்கா விஐபி, யாருங்க இவ்வளோ விசிட்டர்ஸ் வராங்க, இவ்வளோ பேர் இருக்காங்களே, யாரு? ஹல்லேலூயா. எல்லாரும் போயிட்டாங்க பாருங்க. இதை செய்யுங்கன்னா ஓடி காலால தள்ளனா தலையால செய்ற எல்லாரும் போயிட்டாங்க. கர்த்தரை தவிர யாருமே இல்லைன்ற கட்டத்தை கர்த்தர் உண்டாக்கிட்டார். அவர் அப்படியே நோக்கி பார்த்துட்டார். ஆச்சரியமா இந்த பிள்ளை அந்த ஐசியூல இவ கண்ணு பார்க்க அங்க அத்தனை பேர் செத்தாங்க. அந்த ஐசியூல ஒரே ஒரு பேஷண்ட் காருண்ய ஒண்டி தான் பிழைச்சு வெளியில வந்தாங்க. நாங்க இப்படி இந்த பிள்ளை என்ன பண்ணுதுன்னு அந்த ஐசியூ வார்டை பார்க்கறதுக்கு விட மாட்டாங்க. அந்த ஜன்னலை திறக்கும் போது அது காட்டும் என்னன்னு, அந்த பெரியவரை காட்டும் பக்கத்தில் ஒருத்தரை. அங்கே பாருங்க எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லுவோம். எப்படி இருக்கேன்னா அப்படி காட்டும். காட்டினா எனக்கே பயமா இருக்கு. இங்கே இருக்கிற நெஞ்ச அப்படி போயிட்டு வருது. ஒருத்தரை பார்த்தா மூக்குல டியூப், அங்கங்கே டியூப்பு எல்லாம் இருக்கு. அப்படி போயிட்டு வருது. அங்கே பார்க்காத, அங்கே பாருன்னு சொன்னாங்க. அங்கே பார்க்கும்போதே இந்த நர்ஸுங்கெல்லாம் பேசிக்கிறாங்க என்னன்னு, இது டெத் சர்டிஃபிகேட்டுக்கு போகலாமா, கீழே நீ போறியா நான் போறியா எல்லாம் பேசுகிறாங்க. அப்போ இந்த பிள்ளை பேசுது, பார்க்குது. இதெல்லாம் பயம். சின்ன வயசுங்க, சின்ன வயசு எப்படி இருக்கும். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், கர்த்தர் காருண்யாவுக்கு ஜீவனை கொடுத்தார். நான் யாரை பிடிச்சதுனால? ஜீவாதிபதியை பிடிச்சதுனால. மெய்யாகவே அவர் நம்முடைய நோய்களை சுமந்தார். சொல்லலாம் எல்லாரும். நான் இதை ரொம்ப கவனிக்க நான் விரும்புகிறேன். இந்த இடத்த கான்சென்ட்ரேட் பண்ண நான் விரும்புகிறேன். ஏன்னா இன்னைக்கு நம்முடைய செல்வாக்கு பணத்தெல்லாம் சத்ருவானவன் கொண்டு போய் திருடி அந்த காசு, நிம்மதி. ஒருத்தவங்க வீட்டில் ஒருத்தவங்களுக்கு நல்லா இல்லை உடம்புனா ஹோல் வீடே பாதிக்கப்படுது. அவங்களுக்கு முழு குடும்பமும் பாதிக்கப்படும். பண கஷ்டம் இல்லைன்னா கூட வெளியில தெரியாது, கௌரவமாக வெளியில காரை ஓட்டிட்டு வந்துடலாம். அதே வேளையில் ஒருத்தர் வியாதியாக இருந்தால் முழு குடும்பமும் முகம் நல்லா இருக்காது, காசு செலவாயிட்டே இருக்கும். டாக்டர் ஆளாளுக்கு இவங்க ஒரு செகண்ட் ஒப்பீனியன் சொல்லுவாங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்க, இவங்க ஒன்று சொல்லுவாங்க. உங்களுக்கு whose report will you believe? I will believe the report of the word of God. Hallelujah. 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 ஒவ்வொரு சூழ்நிலையும் நம்முடைய நோய்களை அவர் சுமந்தார்னு உங்களுக்கு நினைவு வரும். டாக்டர்ஸ் ஆர் நாட் அகெயின்ஸ்ட் ஆஃப் காட். டாக்டர் கிட்ட போனாலும் சொன்னாலும் காட் தான் வின் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க மெடிசன் கொடுங்க, நீங்க கொடுங்க. எங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, இவங்க செய்கிறாங்க, மெடிசன் கொடுங்க. பிளட் டோனர்ஸ் நிற்கிறாங்க. ஆனால் எல்லாமே பிளட் டோனரும் கொடுக்கல, பிளட்டு காடே ஹீல் பண்ணிட்டார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த மாதிரி காலகட்டங்கள் வரும்பொழுது நீங்க என்ன செய்யணும்? மெய்யாகவே அவர் என் பாடுகளை இல்லை நோய்களை சொல்லுங்க. எல்லாரும் நோய்களை சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க நோய்களை சொல்லுங்க. நோய்களை சுமந்தார், நோய்களை சுமந்தார். என்ன புதுசா என்ன வியாதி தவிரங்க, எத்தனை வியாதியை குறித்து எழுதப்பட்டிருக்கு. டியூட்ரானமி மீன்ஸ் உபாகமம் 28ல் 15-16க்கு மேலே நீங்கள் படிச்சிங்கன்னா, ஹலோ கவனிக்கணும், என்ன எழுதப்பட்டிருக்குன்னா பல தரப்பட்ட வியாதிகள் எழுதப்பட்டிருக்கு. ஆசீர்வாதம் அங்கே 14 வசனம் தான். ஆனால் பின்னாடி 60 கடைசி வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 66 கிட்ட வருது பாருங்க. அது முழுக்க என்ன இருக்குதுன்னா கவனிக்கணும். ரொம்ப முக்கியமாக சொல்லித்தரேன். வியாதியை பற்றி எழுது, சாபத்தை பற்றி எழுதிருக்கு. வியாதியை அவர் சுமந்தார். வியாதி அவர் எல்லாரும் சொல்லுங்க. பாவத்தை சுமந்துட்டாரு. அடுத்தது என்னது? வியாதியை சுமந்தார். இப்ப நான் சொன்ன பாவத்துக்கெல்லாம் பெரிய பாவத்தை நீங்க செஞ்சீங்கன்னா அது அவர் சுமக்க முடியாது. அது கிடையாது. அதுக்குதான் வேர்ட் ஆஃப் காட் இருக்கு. விசுவாசமா இருக்கணும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. உடனே வந்துருன்றாரு. நீ விட்டுட்டாலும் என்ன மறந்துட்டாலும் திருப்பி ஒடியாந்துரு, நான் கையை நீட்டிகிட்டே இருக்கேன்.
பையன் போனா திருப்பி வருவான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ மாதிரி ஃபோனில் நான் வந்துகிட்டு இருக்கேன் டேடி நான் சொன்னான் ப்ராடிகல் சன்னு. ஆனால் அவன் தூரத்தில் வரும்போதே இவருக்கு தெரியுது. அப்போ he was waiting for the soul சன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிற. வெளியிலேயே உட்காந்து வெயிட் பண்ணி என்னடா என் மகன் வரான்ட்டு. ரபிகள்லாம் வந்து அவங்க ட்ரெஸ்லாம் அந்த கணுக்காலே தெரியக்கூடாது. அதனால தான் அவங்க லாங் கவுன் மாதிரி போடுவாங்க. அப்படி ஓடுறாராம். யூதர்கள் ஓடக்கூடாது, அந்த காலு தெரியக்கூடாது. ஆனால் ஓடும் பொழுது அவர் வாரி சுட்டிட்டு ஓடுறாராம். He broken the traditional bondages. எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு ஓடுறாரு. ஹல்லேலூயா. போயிட்டு அப்படியே போய் கட்டி பிடிக்கிறார். கட்டி பிடிச்சாரு. அவன் நாரி இருக்குமா வாசனை சென்ட்டுக்கிட்டு அடிச்சுட்டு வந்திருப்பான். அவன் எங்க இருந்து வந்திருக்கிறான்? பண்ணி கூட்டு. பண்ணிலாம் டிசிப்ளினா நின்று சாப்பிடுமா, இல்லை அழகா கொட்டாம வாயில அழகா தொடச்சி தொடச்சி சாப்பிடுமா? கண்ணா அப்படின்னா சாப்பிடும். அதில் எடுத்து இவன் சாப்பிட்டு வந்திருக்கான். நாருமா நாராதா? இவன் அர்த்தம் என்ன? நீ எவ்வளவு நாரி போயிருந்தாலும் உன்னை தூக்கி அணைச்சு முத்தம் கொடுக்கிற ஒரு தகப்பன் உனக்கு. உனக்கு எவ்வளவு பெரிய வியாதி இருந்தாலும் அந்த வியாதியிலிருந்து விடுவிச்சிருக்கிறாங்கிற விசுவாசம் தான் உனக்கு போதும். எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் தேவபலனா இருக்கு. இப்ப எப்படி பாவத்தை நீக்கு பாவம் பண்றதுனால, பாவம் பண்றது ஒரு பெரிய பாவம் இல்ல, அவரை வேணாங்கிறதா பாவம். அதே மாதிரிதான் சிலுவையில உனக்கு சம்பாதித்து கொடுத்த அந்த சுகத்தை நீ அலட்சியம் பண்ணனா அதுவே ஒரு பெரிய தவறு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 66ஆம் வசனம் வரைக்கும் எத்தனை வியாதிகள் இருக்குன்னு நீங்க படிக்க கூட உங்களுக்கு பலன் இருக்காது. நல்லா படிக்க கூட மாட்டாது. அதுல ஈலைன்னு ஒரு வேர்டு வருது. என்ன வேர்டு? ஈலை அப்படின்னு வருது. உன்னை ஈலையினால் வாதிப்பார். சில பாவங்கள் மனுஷன் தொடர்ந்து செய்வது அது அது அவனுக்கு என்னவா மாறுது? அவருக்கு தான் நான் கை தட்டுறேன். என்னவா மாறுது? சில பாவத்தை நீ கேரி பண்ணிக்கிட்டே இருந்தனா, ரிட்டர்ன் திருப்பி 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 பண்ணா அந்த பாவம் என்னவா மாறுது? சாபமா மாறுது. என்னவா மாறுது? சாபமா மாறுது. இது 21ஆம் அதிகாரம் டியூட்ரானமில இருக்குது. அந்த சாபத்தையே அவர் சாபமாக்கினார். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபத்தை ஏற்றுக்கொண்டார். இல்ல, அந்த சாபமாவே மாறிட்டார். ஆமென். சில பாவத்து நிமித்தம் ஒரு சாபம். காரணம் இல்லாம உங்களை பேசினாங்கன்னா you just least bother. காரணம் இல்லாமல் விட்ட சாபம் தங்காதுன்ற அவசரத்தை பேசுங்க. தங்காது, உன் மேல தங்காது. ஆனா சில பாவத்தை நீ தொடர்ந்து செஞ்சனா அதை தொடர்ந்து செய்யற பாவம் என்ன ஆயிடும்னா சாபமா மாறும். முன்னோர்கள்ட்ட இருந்து கூட இருக்கலாம். ஆனா when you are born again அந்த சாபத்துக்கு அவர் பரிகாரம் பண்ணிட்டார். மரத்துல ஒரு தொங்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய இது ரோம சாம்ராஜ்யத்துல தண்டனை என்னன்னு கேட்டா கொடூரமான தண்டனை சிலுவையில் அடைக்கிறதா. கிறிஸ்து தொங்கும்போது பக்கத்துலயும் தொங்குறாங்க பாருங்க. ஹல்லேலூயா. ஆனா உங்களுக்காக, உங்க பாவத்துக்காக, உங்க சாபத்துக்காக, உங்க நோய்களுக்காக சுமந்தவர் அவர்தான். நீங்க ஓன் பண்ணிக்கிட்டீங்கன்னா அத்தனை வெற்றி உங்களுக்கு தான். சிலுவையினால் நான் வாழ்வடைந்தேன்னு நம்ம பாட்டு பாடணும். சிலுவையினால் நான் மீட்படைந்தேன்னு பாடணும். சிலுவையினால உங்களுக்கு சாபங்கள் மாறி இருக்கு. இந்த 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 வியாதிலாம் வருது பார்த்தீங்களா? இந்த பேரெல்லாம் வருது. வீட்டுக்கு போய் கொஞ்சம் தைரியமாக படிச்சு பாருங்க. 28ல் 16க்கு அப்புறம் அதில் ஈலை அப்படின்னு ஒரு வேர்டு வருது. ஈலை சொல்லுங்க. அதை ரிசர்ச் பண்ண என்ன தெரியுமா? இதனால டிபி. என்னது? டிபி. டிபி எத்தனை பேருக்கு வருது பார்த்தீங்களா? எதுக்கு சொல்றேன்னா, டிபி வருது, curse. It's a curse. பிள்ளை பிறக்கல, பிள்ளை இல்ல, curse. கையில காசு நிக்கல, curse. ஹல்லேலூயா. ஆனா சிலுவையினுடைய சத்தியம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இது உங்ககிட்ட நிக்க முடியாது. இது உங்க வாழ்க்கையில நிலைச்சிருக்காது. ஆமென். அவர் நோய்களை சுமந்தார், சாபத்தை நியாய பிரமாணத்துக்கு முடிவு உண்டாக்கினார். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் என்ன செஞ்சிட்டாரு? முடிவு உண்டாக்கினார். கிறிஸ்துவுடைய சிலுவை வீணாய் போகாதபடிக்கு முடிவு உண்டாக்கிட்டாரு. அப்படின்னா நீ அதையே செஞ்சுட்டு இருந்தனா கிறிஸ்து மரித்தது வீணாய் இருக்குமே. சிலுவை வீணாக்க வந்திருக்கிறோமா? நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க சிலுவை ஆனர் பண்ணணும். ஆமென். blood of Jesus உங்களுக்கு எவ்வளவு செஞ்சிருப்பாங்க. வியாதியில என்னென்ன வகையா பாருங்க. ஃபாரினர்ஸ் எல்லாம் நான் சொல்றேன் பாருங்க. நம்ம எனக்கு தெரிஞ்ச ஒரு தேவ மனுஷன் பாருங்க, ஈலைன்றதை பத்தி சொல்ல. டிபி பயங்கரமா பெட் ரிட்டன் டிபி பேஷண்ட்லாம் நீங்க வந்து கிட்ட கூட போக மாட்டாங்க. யாரு தெரியுமா உங்களுக்கு? ஹைலி கண்டேஜியஸ். அவங்க இருமுன்னா அத்தனை கிருமிகள் வெளியேறும். புரியுதுங்களா? கிட்டக்கவே போக மாட்டாங்க.
டாக்டர்ஸ் பேஷண்ட் இது பண்ணுறவங்களுக்கே அவங்க லங்ஸ் அஃபெக்ட் ஆனவங்கலாம் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போது அந்த ஒரு பிரதர் ஒரு சிஸ்டர் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த 3 பேர் ரொம்ப ட்ராஜடியாக இருக்காங்க, செத்து போயிடுவாங்கன்னு இருக்கு. அவங்கள அப்படியே வச்சுக்கிட்டு இவங்க வந்து நீங்கள் இவங்க சாபத்தை சிலுவையில் நீங்கள் முடிச்சிட்டீங்க, இவங்க சாபம் இவங்க மேலே வந்திருக்கிற இந்த வியாதியெல்லாம் சாபம், இந்த சாபத்தை நீங்கள் முடிச்சிட்டீங்க சிலுவையிலன்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி வந்தாங்க பாருங்கள். அவங்களையும் முடியல, பேசவே முடியல. சிலுவையில் என் வியாதியை நீங்கள், என் சாபத்தை நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. மெதுவாக சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா அந்த பாஸ்டரும் அந்த பக்கமாக போயிட்டு சமைச்சிட்டு இருக்காங்க. அந்த 3 பேர் விடுவிடு நடந்து வராங்க. ஓ மை குட்னஸ், எப்படி அவர் குணமாக்கிட்டாரு. சேலஞ்சாக எடுக்கணும் சிலுவையை. எனக்கு இப்படி சொல்லிட்டாங்க டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க, அதே பேசாது. ஆமென். எதா இருந்தாலும் இயேசுங்கிற நாமத்துக்கு முன்னாடி நிற்க முடியாது. எதா இருந்தாலும் வியாதி வந்து ஒரு மரணம் இல்லைங்க. வியாதிக்கு பேர் என்னது? அது ஒரு மரணம். மரணம்னா பொட்டியில் அடக்கம் பண்ணுறது மட்டும் நினைக்கக்கூடாதுன்னு அடிக்கடி சொல்கிறேன். ஜீவ பிரமாணம்னா வாழ்ந்திருக்கிறது ஜீவன் கர்த்தருடையது. மரணம்னா என்னென்ன? மரணம்னா செடி இருக்கு பூக்கலை மரணம், பணம் இருக்கு பயன்படலை மரணம், ஒருவருக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லை மரணம், பரீட்சை எழுதுறாங்க பாஸ் பண்ணல மரணம், கல்யாணம் ஆயிடுச்சு பிள்ளை 10 வருஷமா இல்லை மரணம். மரணத்துக்கு டெஃபினேஷன் புரிஞ்சிருச்சு எல்லாருக்கும். நான் ஏன் சொல்றேன்னா, சும்மா பேருக்கு வந்து சர்ச்சுக்கு போறேன், ஞானசனம் எடுத்துட்டேன். ஞானசனம் எடுத்துட்டீங்களா? அது பெருசா சிலுவையை பத்தி தெரியாம ஞானசனம் எடுத்தா கர்த்தருக்கே ஒண்ணு தெரியாது. இந்த நோய்கள் எல்லாம் வீட்டில் போய் படிச்சு பாருங்க, அத்தனை நோயும் சுமந்துக்கிறாரு. அந்த பேரெல்லாம் நமக்கு தெரியாது, அத்தனையும் சுமந்து. மூல வியாதி பாருங்க அதில் வருது, அதை கூட சுமந்துட்டாருன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த பொண்ணை அந்த ஆனல் சர்க்குலர் மசை தடையை பார்க்குறா இல்லை அந்த ஒரு பாப்பாக்கு. ஆமே, எதை வேணாலும் உங்களுக்கு செய்ய அவரால். சிலுவையில் அவ்வளோ பெரிய தியாக மரணத்தை ஏற்றுக்கிட்டாரு. சிலுவையை நீங்கள் வீணாக்குறீங்கன்னா அதே மாதிரி செழிப்பு ஏன் எங்களுக்கு எதுக்குங்க காசு, நான் எனக்கு இனிமேல் என்ன அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. சாகிற வரைக்கும் நீங்கள் நல்லா உடுத்தணும், நல்லா சாப்பிடணும், தலை நிமிர்ந்து நடக்கணும். ஆமென். இனிமே எனக்கு என்ன, நிறைய பெற்றோர் இனிமே என் பிள்ளைங்க தான் கிடையாது. நீங்கள் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவை பற்ற உபதேசம் அவ்வளோ செழிப்பு உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் எடுங்க, 2 கொரிந்தியர்ல 8:9, 9:8 எடுத்து வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. இந்த கிருபை யார் தெரியுமா? இயேசு தான் ஒரு பர்சன், அந்த பர்சன் தான் கிரேஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் ஐஸ்வரியம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே. அவருடைய தரித்திரம் எங்க வந்துச்சு தம்பி? சிலுவையில் என்ன தரித்திரம் இருந்துச்சு அவருக்கு? சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, ட்ரெஸ்ஸு கிடையாது, ஆறுதல் படுத்த யாரும் கிடையாது. தரித்திரம்னா சிரிப்பு இல்லை, சிரிப்புக்கு தரித்திரம், அன்புக்கு தரித்திரம், பணத்துக்கு தரித்திரம், துணிமணிக்கு தரித்திரம். தரித்திரம் எல்லாமே, எந்த வகையான தரித்திரத்தையும் அவர் ருசிச்சுட்டார். அவன் எந்த வகையான தரித்திரமும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. சிரிக்காமல் இருப்பாங்க, அது ஒரு தரித்திரம். அன்புக்கு தரித்திரம், சிரிப்புக்கு தரித்திரம். சிரிக்க மாட்டாங்க, இப்படிதான் இருப்பாங்க இந்த வீட்டில். சரி, பார்த்துருக்கீங்களா? ஏன் நீங்கள் சோகமாகவே இருக்கீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை இந்த மாதிரி இந்த வருஷத்தில் இப்படி நடந்ததுலேருந்து எனக்கு சிரிக்க முடியல. சிரிக்கவே முடியாமல் சிரிக்காமல் இருந்து புதன்கிழமை பிரேயருக்கு ஒரு சிஸ்டர் வந்து கழிவூர்ந்து சிரிக்க வச்சேன் பாரு, என் ஊழியத்தில் இதுதான் எனக்கு வெற்றி. அவங்க சிரித்து 10 வருஷம் தான். அவங்க பொண்ணு சொன்னாங்க, சிரிச்சு 10 வருஷம். தெரியுதா யாருங்க? சிரிச்சு 10 வருஷம். அவங்க கிச்சுலாம் மூட்டல, அவங்க நான் பேசி சிரிக்க வச்சேன் பாருங்க. அன்புக்கு தரித்திரமும் சிரிப்புக்கு தரித்திரமும் இருக்கும் வீடுகளில். சிரிக்கணும், சந்தோஷமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதை வாசிங்க. நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வரியவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. அப்ப சிலுவையை தான் அங்க கோட் பண்றாரு. அவர் தரித்திரத்துல தொங்குனதுனால
அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாரு. உன் தரித்திரத்தை கொண்டாட வாங்கிட்டு அவருடைய ஐஸ்வர்யத்தை உனக்கு கொடுத்துட்டாரு. ஆமென். நீங்க எவ்வளவு பண கஷ்டம் இருந்தாலும் உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கும், பணம் கிடைக்கும், சாப்பிடுவீங்க, புஷ்ஷியா இருப்பீங்க, குறையில்லாத ஒரு நிறை வாழ்வை நீங்க காண்பீர்கள். இயேசுவின் நாமத்தில். ஹalleluya. ஹalleluya. அடுத்து 8:9. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் பாருங்க, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் ஜனவரில இருந்து டிசம்பர் வரைக்கும் சம்பூர்ணமுடையவர்களாய். சும்மா பூர்ணம் இல்ல, சம்பூர்ணம். சூப்பர்லேட்டிவ் டிகிரி இல்ல சொல்றதுதான் சம்பூர்ணம். சம்பூர்ணமுடையவர்களா இருக்கும்படியும் சகல விதன்றத சொல்லுங்க. சகல வித, nothing is missing. சகல வித நற்கிரியைகளில் பெருகிறவர்களா இருக்கும்படியும் தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையை, நல்லா கேட்டுங்க, சகலவித கிருபையை பெருக செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். என் வீட்டுல பண பற்றாக்குறை, ஏதோ ஒரு பற்றாக்குறை, இந்த வசனத்தை நான் ரொம்ப சொல்லிக்கிட்டே இருப்பேன். சகலவித கிருபை, அது யாருன்னா கிரேஸ் ஆஃப் காட். திஸ் இஸ் காஸ்பல். திஸ் இஸ் காஸ்பல். காஸ்பலை கொடுத்த வெளிச்சத்தை தான் நான் ஈஸ்டர் செய்தியில உங்களுக்கு எடுக்க போறேன். மிஸ் பண்ணாம வாங்க. ஹalleluya. சகலவித கிருபை பெருக செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இப்போ என்னெல்லாம் கிடைச்சிருச்சு சொல்லுங்க. உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சிருச்சு. அப்புறம் என்ன கிடைச்சிருச்சு? வீக்னஸ் கிடையாது. இஸ்ரவேல் கோத்திரத்திலே பலவீனப்பட்டவன் ஒருவனும் இல்லை. நான் மொட்டை அடிச்சுக்கிறேன், எனக்கு சுகம் தாங்க, வேஸ்ட். நான் இதுல இருந்து இவ்வளவு தூரம் நடந்து போறேன், காலில் செருப்பு இல்லாம, வேஸ்ட். வார்த்தை அனுப்பி சுகப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. வார்த்தையை சொன்னால் சுகம் கிடைக்கும். வார்த்தை பாருங்க, 100 சொல்றான், ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும், ஏன் நீங்க வந்துகிட்டு இருக்கீங்க? ஹalleluya. வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. வேர்ட் ஆஃப் காட் கோட் பண்ணுங்க. பைபிள்ல எடுத்து படிச்சு ஜெபத்துல அதை கோட் பண்ணுங்க. ஆமென். அவ சுகம் கிடைச்சிருச்சு. நோ வீக்னஸ். அவர் பாருங்க, இஸ்ரவேல் கோத்திரத்துல பலவீனப்பட்ட ஒருவரை பொன்னோடும் வெள்ளியோடும் அவர்களை புறப்பட பண்ணினார். ஆமென். அப்பனா என்ன அர்த்தம்? ப்ராஸ்பெரிட்டி உனக்கு உண்டு. எகிப்தியர்கள் வந்து புடுங்கிட்டு போறவங்க, ஆனா கேட்டு கொடுக்கும்படி வச்சுட்டாரு. யார் போடுக்கிறதுக்கு? குமாரத்தையும் குமாரன் இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? குமார். இன்னைக்கு வந்து பொம்பளைங்களே நகை போடக்கூடாதுன்னு டீச்சிங் இருக்கு. ஆனா காட் என்ன சொல்றாரு? உன் குமாரனுக்கு போடுங்கிற நல்ல மைனர் செயின் போடுங்க. ஏன்னா ஒரு சிரிக்கவே மாட்டேங்குது. ஏங்க, சத்தியத்துல தவறா புரிஞ்சவங்க பொம்பளைங்க நகை போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா காடு உன் பிள்ளைக்கும் போடும், பையனுக்கும் போடுங்கிறாரு. எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? சத்தியத்தை தெரிஞ்சுக்கங்க, படிங்க. சத்தியத்தை பத்தி என்னென்ன தெரியுதோ அதுதான் உங்க வெற்றி. சும்மா பைபிளை தூக்கிட்டு போறது, அணைச்சு பிடிக்கிறதுனால வெற்றி கிடையாது. சத்தியத்தை அறிய 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 உங்களுக்கு வெற்றியான ஒரு வாழ்க்கை. இயேசுவின் நாமத்தில். பொண்ணு கீழ பையனுக்கு எங்க போடுறது? இனிமே கிடைக்கும், பொண்ணுக்கும் கிடைக்கும், பையனுக்கும் கிடைக்கும். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அப்ப பாருங்க, சுகம் இருக்கு, பாவ மன்னிப்பு இருக்கு, சுகம் இருக்கு. சீக்கிரம் வாங்க. சாபம் போயிருச்சு. சாபம் எப்படியாப்பட்ட சாபமும் போயிருச்சு. ஹalleluya. கிறிஸ்து நமக்காக சாபம் பண்ணார். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ரெஃபரன்ஸ். கலாத்தியன்ஸ்ல 3:13, கலாத்தியர் 3:13 கிறிஸ்து நமக்காக சாபமானார்ங்கிறது ஜோடியா எங்க இருக்குன்னா டியூட்ரானமி 21ல இருக்குது. ஆமென். ஹalleluya. கிறிஸ்து எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சு வச்சுக்கிறாருன்னு தெரியாம ஞானஸ்நானத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு ஞானஸ்நானம் எடுத்துட்டேன்னு இருக்குதுல்ல, ஒரு தோல்வியான ஒரு வாழ்க்கை. அதுதான் இதுல கிறிஸ்து வந்து நான் ஞானஸ்நானம் கொடுக்க வரலைங்கிறாரு பவுல். கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை சொல்றதுதான் எனக்கு முக்கியமான வேலை. சிலுவை தெரிஞ்சிச்சுன்னா நீ அப்புறம் என்ன செய்வேன்? ஞானஸ்நானம் எடுக்காம எப்படி இருப்பேன்? ஞானஸ்நானம் எடுக்கணும்னு நான் சொல்லவே மாட்டேன். ஞானஸ்நானம் எடுக்கணும் அவங்களுக்கே மனசுல வரணும். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. 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 சொல்றது புரியுதா உங்களுக்கு? அடுத்து என்ன செஞ்சா? சமாதானத்தை உண்டாக்குமா ஆக்கினை அவர் மேல் வந்தது. சமாதானம்னா பணம் இருந்தா சிலருக்கு சமாதானமா இருக்கும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்ல ரிலேஷன் தான் எனக்கு சமாதானமா இருக்கு. சிரிக்கிறாங்களோ சிரிக்கலையோ, பர்ஸ்ல பணம் இருக்கோ, அக்கௌண்ட்ல இருக்கோ இல்லையோ, யார் இருக்காங்களோ இல்லையோ, என்ன நடந்தாலும் சமாதானம். அதுதான் சிலுவையில் நமக்கு கிடைச்ச பெரிய பெரிய ஆசீர்வாதம். அதுக்கு பேர் தான் ரட்சிப்பின் சந்தோஷம். அது இருக்கும்போது, ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கும்போது என்ன நடந்தாலும் அவங்க ஹாப்பியா இருப்பாங்க. இதுதான் சிலுவை உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுத்துருக்கு. இதை நீங்க வீணாய் போகாத படிக்கு என்ன இருக்குன்னா, இப்ப கீவேர்டுக்கு வாங்க எல்லாரும், நான் முடிக்க போறேன். போகாத படிக்கு என்ன செய்யறாரு? சாதுரிய வாசிங்க. அடுத்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம்.
சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். அப்பனா என்ன அர்த்தம்? சாதுரிய ஞானம்னா இந்த கூட்டி கழிச்சு இது செஞ்சு அது செஞ்சு இந்த கால்குலேட்டிவா பூமிக்குரிய நேச்சுரல் ரெல்ம்ல இருக்கக்கூடியதெல்லாம் சேர்த்து வச்சுலாம் உங்களுக்கு பேசக்கூடாது பிரசங்கம். என்ன பிரமாதமான மெசேஜ்! அடடா, நம்பர் 1 2 3 4 என்ன பிரமாதம்! சாதுரிய ஞானம் தேவை கிடையாது. பேக்கா இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை பைத்தியம்னு சொன்னாலும் பரவாயில்ல, சிலுவைக்கு கீழ்ப்படிங்கிற. அதுதான் உன்னை விடுதலை ஆக்குங்கிற. ஆமென் சொல்றீங்களா? அப்ப அதுக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லை. உங்க பாஸ் யாரா இருந்தாலும் உங்களுடைய என்ன காரியம் இருந்தாலும் அது தோற்று போகுமே தவிர நீங்க தான் ஜெயிப்பீங்க. இதுக்குதான் சிலுவை, இதுக்குதான். அதனாலதான் இது பேர் குட் ஃப்ரைடே. குட் ஃப்ரைடே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த மெசேஜ் புரிஞ்சிச்சா? சாபம்னு சொல்லாதீங்க. ஹல்லேலூயா. பாவம்னு சொல்லாதீங்க. இருக்குல பெரிய பாவத்தை மட்டும் பண்ணாதீங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.